இப்போ யூபிஎஸ்சியை பொறுத்த மட்டும் நம்ம 2010லாம் பார்த்தீங்கன்னா 10%, 12%லாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சி 4%, 5%ல இருக்குது. இப்போ எஸ்எஸ்சியில் யுவர் நாட் ஈவன் 1%. நீங்கள் ஒரு ரேஸில் ஓடுறீங்க, நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும், நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதே ஒரு ப்ரெஷர் தானே சார். பட் அது அந்த அளவுக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் அந்த ரேஸில் இருக்கீங்க. நீங்கள் அதில் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே ஒரு பாலிசி வந்து உங்களை அஃபெக்ட் பண்ண போகுது. ஏன் நீங்கள் தமிழ்நாடு ஏன் வந்து ஹீரோஸில் சிஎம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொடுக்குற அதீத முக்கியத்துவம் அதை கேரளா கொடுக்காது, கர்நாடகா கொடுக்காது, ஆந்திரா கொடுக்காது. அது ஒரு மைண்ட் ரீதியாக நல்ல விஷயம். ஆனால் ஒரு ரேஸுக்கு, ஒரு போட்டிக்கு, ராஞ்சியில் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியமில் ஒரு போஸ்ட்டுனா நம்மளால் யாருக்கும் கனெக்டே ஆக மாட்டேங்குது. ராஞ்சி அது எங்கேயோ இருக்கு. இப்போ நமக்கு எதுக்கு தோனி பிறந்த ஊர் தோனி தெரிலன்னா ராஞ்சி தெரிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. இந்த லோக்கல் கம்ஃபர்ட்டை மிஸ் பண்ண நிறைய தமிழ் இளைஞர்கள் தயாராக இல்லை. நீங்கள் கம்ஃபர்ட்டை மிஸ் பண்ணாமல் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் பண்ண முடியாது. நம்ம என்ன ஐஏஎஸோட வந்தோம், ஐஏஎஸ் இழக்கிறதுக்கு சும்மா தானே வந்தோம். வந்து கிடச்சால் ஐஏஎஸ் இல்லைன்னா ஃப்ரீ. வடச்சென்னை வர மாதிரி தோக்குறோமா ஜெயிக்கிறோம் கூட தான் இறங்கி சண்டை செய்யணுன்ற மாதிரி. அதான் நான் சொல்கிறேன்ல, என்டர்டைன்மெண்ட் சொசைட்டி. தமிழர்கள் வந்து நம்ம எடுத்துக்காட்டு கூட சினிமாவில் தான் எடுப்போம். முதல் எக்ஸாம்லேயே யூபி அண்ட் பீகார் டுக்க லீடு. அதுக்கப்புறம் அந்த லீடு ரிவர்ஸ் ஆகவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த 82, 95, 96 அவங்க தான் லீடு. அப்படியே ஸ்டிக்கனாக நிற்கிறாங்க. நீங்கள் இப்போ பாட்னா போனீங்கன்னா ஒரு 300 அகாடமி இருக்கும் 2 ரோட்டில். பீகாரில் வந்து 2 கிளாஸ் ஆஃப் சொசைட்டி இன்னைக்கு வரைக்குமே. அப்பர் கிளாஸ், லோவர் கிளாஸ், மிடில் கிளாஸே கிடையாது பீகாரில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் 5-6 பசங்க இருந்தால் வச்சுங்க, ஒருத்தர் கொண்டு போய் டெல்லியில் உட்கார விட்டுருவாங்க. டெல்லியில் இறக்கி விட்டு நீ 30 வயசு வரைக்கும் வராத, இந்த பக்கம் பாஸ் பண்ணாவா, அசிஸ்டன்ட் கமிஷனர், சேல்ஸ் டேக்ஸ் எல்லாம் வருது, நல்ல போஸ்டிங். அதுக்கு 10 லட்சம் பேர் எனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறவங்க யூபிஎஸ்சிக்கு எதுக்கு 30,000 பேர் மேலே அப்ளை பண்ண முடியும்? மிச்சம் 9,70,000 பேர் டெப்டி கலெக்டருக்கு தன்னை தகுதி இருக்குன்னு நினைக்கிறவன் ஐஏஎஸ்க்கு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறேன்? கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? ஃப்ரீயாக கொடுக்கணும். என்னை கேட்டால் வந்து எஸ்எஸ்சியை பொறுத்த மட்டும் ஃபுல் ஃப்ரீ கோச்சிங் கொடுக்கணும். அதை தமிழ்நாடு அரசு இப்போ பண்ணுறாங்க. பட் நான் முதல்வன் ஸ்கீம் மாதிரி பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு 10லாம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு பக்கம் வரதான் ஐஐடியில் படித்து அதுக்கு வருவான் அப்படின்றப்ப என்னால் அவங்க கூட போட்டி போட முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இயல்பாக ஒரு மனிதருக்குள்ளே வரக்கூடிய சந்தேகம் தானே, ஒரு இன்செக்யூரிட்டி தானே. இல்லை, ஒரு மனிதனுக்கு வந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு சமுதாயத்துக்காக வந்தால் பிரச்சனை. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி சரவணகுமாரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மத்திய அரசோட தேர்வுகள் சார், இதில் வந்து நிறையா இருக்குது. ஆனால் நம்ம டக்குன்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். அதில் நிறையா வகைகள் இருக்குது, கேட்டகரிஸ் இருக்குது. இதை பற்றின ஒரு அறிமுகம் எங்களுக்கு கொடுங்களேன். மத்திய அரசு தேர்வுகள் போது யூபிஎஸ்சி டாப் சர்வீசஸ். நம்ம ஐஏஎஸில் ஆரம்பித்து ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், அப்புறம் டிஃபென்ஸ் சர்வீசஸ், ரயில்வே சர்வீசஸ், ஆடிட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு 28 சர்வீஸ், ட்ரேடு சர்வீசஸ்ன்னு சொல்லி 28 கிளாஸ் ஏ சர்வீசஸ் உண்டு. எல்லாமே இந்த கிளாஸ் ஏ சர்வீசஸ். அப்புறம் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தனி எக்ஸாம் இருக்குது, யூபிஎஸ்சியை கண்டக்ட் பண்ணுது. இதுக்கப்புறம் சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன் சிபிஓன்னு சொல்லி அவங்க அந்த போலீஸ் சர்வீசஸ், ஆல் கிளாஸ் பி போலீஸ் சர்வீஸ் ஃபுல்லாக அதில் கண்டக்ட் பண்ணுறாங்க. மெடிக்கல் சர்வீசஸ் ஆல்ரெடி இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிடிஎஸ் டிஃபென்ஸ் சர்வீசஸ் தனியாக இருக்குது. இதெல்லாம் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் மெயினாக. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். எஸ்எஸ்சி, பேங்கிங்கு, ஆர்ஆர்பி இதெல்லாம் வந்து கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி என்ட்ரி. அதாவது இன்ஸ்பெக்டர்ஸ், சப் இன்ஸ்பெக்டர்ஸ், செக்ஷன் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரியான கேட்டகரிக்கு வர்றது. இதை ஃபுல்லாகவே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்துது. இது தவிர 3வது கேட்டகரி நம்ம ஒன்று சொல்லணும்னா நிறைய அன்ஷெட்யூல்டு எக்ஸாம் இருக்குது. இப்போ எப்படி சொல்லுவோன்னா, இது வந்து ரெகுலராக ஒரு பீரியடில் பேட்டர்னில் வர்றது. இது ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ், யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சிலாம். இப்போ ஐஎஸ்ஆர்ஓ, இஸ்ரோ, ஆர்ஆர்பி அவங்க தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆர்பிஐ அவங்க தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. என்எல்சி, இந்தமாரி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க தனியாக ஒரு ஆல் பவர் ஆர்கனைசேஷன்ஸு, ஆல் பெட்ரோலியம் ஆர்கனைசேஷன்ஸ், அந்த பிபிசிஎல், ஹிந்துஸ்தான் பெட்ரோல், இவங்க எல்லாருமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா ட்ரெண்டை, இந்த 3வது கேட்டகரியில் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருந்து அப்ளிகேஷனே இல்லைன்னு சொல்லலாம். என்ன லெஸ் தென் 10%.
மெயினாக வந்து ராஞ்சியில் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியமில் ஒரு போஸ்ட்டுன்னா நம்மளால் யாருக்கும் கனெக்டே ஆக மாட்டேங்குது. ராஞ்சி அது எங்கேயோ இருக்கு, இப்போ நமக்கு எதுக்கு? தோனி பிறந்த ஊர் அப்படின்னு. ஒருவேளை தோனி பிறந்தனால கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இல்லைன்னா தோனி தெரிலன்னா ராஞ்சி தெரிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. ஸோ அந்த கனெக்ட் இல்லை. ஸோ இதை வந்து ஒரு டக்குன்னு நான் போய் அங்கே போய் ஒர்க் பண்ணலாம், எங்கே வேணாலும் போகலாம். திப்ருகாருக்கு போகலாம், அங்கே ஒரு ஐஓசி பிளான்ட் இருக்குது சார், அங்கே ஒரு எனக்கு ஒரு எக்ஸாம் வச்சுருக்கேன், நான் அப்ளை. நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரும்பாலும் இந்த ஹார்ட்லேண்டில் இருக்கவங்க, ஹிந்தி ஹார்ட்லேண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், மற்ற விஷயங்கள் இருக்கும், பீகார், ஜார்க்கண்ட் எல்லாமே, இவங்க எல்லாருமே இதை வந்து ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறது. அங்கேருந்து திருவனந்தபுரத்தில் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க. வட இந்தியாவில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மேலே ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருக்குது. அந்த கிரேஸ் இப்போ தான் ஒரு 80ஸ்லேருந்து அதை பார்க்குறோம். 80s 90ஸில் தான் அந்த கிரேஸ் ஜாஸ்தி ஆகுது. முன்னாடி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பாம்பே, டெல்லி, கல்கட்டாலேயே தமிழும் மலையாளிஸும் அதிகமாக இருப்பாங்க. அப்போல்லாம் நம்ம அங்கே போயிட்டு இருந்தோம் எழுதிட்டு. அப்போல்லாம் இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரேஸாக இருந்திருக்காங்க போல தெரியுது. ஒரு 70s வரைக்கும் அந்த ட்ரெண்டை பார்க்குறோம். நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் 70s 80s வரைக்கும் அதிகமான இவங்க நிறைய பேர் போய் செட்டில் ஆகிருப்பாங்க. தமிழ்ஸ் அண்ட் மெயினாக கேரளைட்ஸ். லிட்ரஸியில் கொஞ்சம் நம்ம ஃபார்வர்டாக வந்தோம், அது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ப்ளஸ் ஒரு தைரியமும் இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மைக்ரேஷனுக்கு தைரியம் இருக்குல்ல. இப்போ எல்லோரும் போகிற மிடில் ஈஸ்ட்டு சில பேர் போகிறதுக்கும் யாருமே போகாத ரொம்ப ரேராக போகிற சவுத் அமெரிக்காவில் போய் நான் ஹோட்டல் வைக்கிறேன் சார் சொல்கிறது வித்தியாசம் இருக்குல்ல. அதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஒரு சவுத் அமெரிக்காவில் போய் ஹோட்டல் வைக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் துபாய் போகிறேன் சார், நானும் துபாய் போயிடுறேன், அது ஈஸி. மாற்றி யோசி அப்படின்றது. மாற்றி யோசி அப்படி அது தமிழ்நாட்டில் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது கம்ஃபோர்ட். இந்த கம்ஃபோர்ட்டில் வந்து இந்த லோக்கல் கம்ஃபோர்ட்டை மிஸ் பண்ண நிறைய தமிழ் இளைஞர்கள் தயாராக இல்லை. நீங்கள் கம்ஃபோர்ட்டை மிஸ் பண்ணாமல் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் பண்ண முடியாது. அது எல்லா மோட்டிவேஷன் தியரிலையும் வரும். நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபோர்ட் ஜோன்ட்டு வெளியே வாங்க அப்படிம்பாங்க. நம்மளால் கம்ஃபோர்ட்டை ஊரை விட்டு வெளியே வான்னு சொல்கிறோம். இன்கேஸ் நீ ஊரில் இருந்து சென்னை வந்தாலே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை, அதை நான் நிறைய ஃபீல் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ கம்ஃபோர்ட் இப்போ எல்லாத்துக்கும், இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்களும் வில்லேஜ்லேருந்து கிளம்பும்போது வி வர் நெவர் கம்ஃபர்டபுள். அப்படி இருக்க முடியாது. அதுக்காக எல்லோரும் ஊரில் இருந்துட்டா இந்த தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணுறது யார்? சர்வீசஸில், போட்டிகளில், பிரச்சனைகளில். ஏன்னா நீங்கள் உங்கள் வில்லேஜில் உட்காந்துட்டு நீங்கள் டெல்லியில் இருக்க பாலிசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, விச் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யூ. நீங்கள் அங்கே உட்காந்துட்டு சென்னையில் இருக்கிற பாலிசி, சென்னையிலேருந்து கவர்மெண்ட் இருக்கிற பாலிசியை நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் அங்கே உட்காந்துட்டு அந்த கம்மாக்கரை ஓரத்தில் நின்று நீங்கள் வந்து எங்களுக்கு நியாயம் போயிடுச்சு, எங்கள் லேண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அப்போ யாராவது ஒருத்தர் அங்கேருந்து நீங்கள் கம்ஃபோர்ட் ஜோனை உதறி விட்டு இங்கே வந்து அரசியல்லையோ அரசுலேயோ நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். எல்லாத்துக்கும் அவங்க ஊரில் இருக்க ஜாலியாக இருக்கும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்குது, ஒன்றும் ஸ்ட்ரெஸ் இல்லை. பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இந்த ரீசன்ட் பேம்பரிங் சொசைட்டி, 90ஸ்லேருந்து நான் பார்க்குற சொசைட்டி வந்து ரொம்ப பேம்பரிங். 70s 80s எங்களாங்கலாம் ஒரு 70s கிட்ஸ் இல்லை பார்க்குற எப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக சொல்கிறதில்ல, பயங்கரமாக பேம்பர் பண்ணுற ஒரு கல்ச்சர் வந்துடுது. அப்போ வேலைக்கு போகிறத விட அதுக்கு ஒரு மீம்ஸ் போட்டுட்டு ஜாலியாக வேலைக்கு போகல, ஜாலியாக இருக்கார், பிரியாணி சாப்பிட்டு ஜாலியாக இருக்கார். இதை வந்து பேம்பர் பண்ணி ஃபேமிலி ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்டை நாங்கள் பார்க்குறோம். முன்னாடி வந்து 20 வயசில் நான் வேலைக்கு போகலன்னா என்ன சொல்கிறது, ஒரு கேவலமாக திட்டுற ஒரு வாய்ப்பு. பட் ஆனால் ஒரு ரேஸில் வந்து நம்ம இருக்கணும் அப்படின்றதே ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்காக நீங்கள் ஒரு ரேஸில் ஓடுறீங்க, நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும், நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதே ஒரு ப்ரெஷர் தானே சார். பட் அது அந்தளவுக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முதல் மனிதன் ஓட ஆரம்பித்தது நீங்கள் ரேஸில் வந்துட்டீங்க. அவன் நடந்துட்டு இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆதி மனிதன் அவன் ஓட ஆரம்பிச்சல, அதுலேருந்து நீங்கள் ரேஸ்க்கு வந்துட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் அந்த ரேஸில் இருக்கீங்க. நீங்கள் அதில் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே ஒரு பாலிசி வந்து உங்களை அஃபெக்ட் பண்ண போகுது. உங்களுக்கு பிடிக்காத ஒரு பாலிசி உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்களோ உங்கள் ஃபேமிலியோ உங்கள் குரூப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்கோ உங்கள் லிங்குஸ்டிக் குரூப்போ, பிரச்சனை லிங்குஸ்டிக் குரூப்பு, ரிலீஜியஸ் குரூப்பு, ஸ்பேஷியல் ஜாகிரபிக்கல் குரூப்பு, இல்லை கம்யூனிட்டி, உங்களுடைய ஃபேமிலி குரூப்பு, இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் வந்து நான் ரேஸில் இல்லை சார், நான் சாமியாராக இருக்கேன்னு நீங்கள் இருக்க முடியாது. இந்த யதார்த்தம். ஸோ இதெல்லாம் தான் தமிழ்நாட்டு இளைஞர்களை இந்த 3வது கேட்டகரிக்கு புஷ் பண்ண மாட்டேங்குதுன்னு நான் பார்க்குறேன்.
ஸோ பெரும்பாலும் அவன் கனெக்ட் ஆகிறதில்ல. அந்த குரூப் 1 யூபிஎஸ்சி அப்படின்றதுலேயே நம்ம அதிலே ஸ்டாக்னேட் ஆகி நிற்கிறோம். ஸோ இந்த யூபிஎஸ்சியில் அதிகமான மக்கள் இருக்காங்க. ஏன்னா அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இதில் இருக்கிற ஒரு ஃப்ளேரு, பாப்புலாரிட்டி, ரீச்சு. ஸோ எனக்கு என்னால் அது முடியும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து டக்குன்னு வந்து அதில் இறங்குறாங்க. அதில் ஒரு நல்ல ஒரு டீசென்ட் ஃபைட் தமிழ்நாடு இஸ் டூயிங். இப்போ தமிழ்நாடு வந்து இதில் யூபிஎஸ்சியில் ஜெயிச்சிட்ருக்கா, எஸ்எஸ்சியில் ஜெயிக்கலையான்னு நான் கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் பாப்புலேஷன் 8 கோடி பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. டென்டேட்டிவாக 130 crores இந்தியன் பாப்புலேஷன் நீங்கள் ஒரு கான்ஸ்டியூட்டிங் ரேஷியோ ஆஃப் 78% வச்சுங்க. நீங்கள் எல்லா வேகன்சிலையும் 78% நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுதான் தமிழ்நாடோட ரெப்ரசன்டேஷன். அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ப்ளஸில் இருக்கீங்க, கீழே இருந்தால் நீங்கள் அண்டர் ரெப்ரசன்டடாக இருக்கீங்க அப்படின்னு அது பார்க்குறேன். இப்போ யூபிஎஸ்சியை பொறுத்த மட்டும் நம்ம 2010லாம் பார்த்தீங்கன்னா 10%, 12%லாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சி 4%, 5%ல் இருக்குது. இது ஒரு கண்டிப்பாக டிப் இன் பெர்ஃபார்மன்ஸ் நம்பர் 1. ரெண்டாவது, நீங்கள் உங்கள் ஸ்டேட்டை அண்டர் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. ஓகே, உங்கள் ஸ்டேட் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மேட்டர்ஸில் யூ ஆர் நாட் ரெப்ரசன்டிங் ப்ராப்பர்லி அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ எஸ்எஸ்சியில் யூ ஆர் நாட் ஈவன் 1%. ஓகே, நாட் ஈவன் 1%. யூபிஎஸ்சியை விட இது ரொம்ப கம்மி. இதில் ஒன்றுமே இல்லைன்றா, 1% நீங்கள் கேட்டகரியில் இல்லை. ஈவன் எஸ்எஸ்சியை பொறுத்த மட்டும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் இந்த இன்ஸ்பெக்டர்ஸு, ரயில்வேல இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாம் வர்றாங்க இல்லையா, தமிழ்நாட்டில் 10,000 வேகன்சி எதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் 10,000 வேகன்சி எதுனா அதில் 9,900 வேகன்சி அதர் தன் தமிழ்ஸ். ஸோ நீங்கள் less than 1% இன் யுவர் ஓன் ஸ்டேட் போஸ்டிங். இது வந்து இட்ஸ் நாட் அ குட் ட்ரெண்ட். இப்போ நான் இதில் வந்து இந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்குள்ளே நான் போகல, அரசியலுக்குள்ளே போகல. அரசியலில் தனி டிபேட் இது, அதுக்குள்ளே நம்ம இப்போ போகல. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஸ்டேட்டில் இது எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்தும். ஆந்திராக்காரங்க தே ஹவ் டு ஃபைட் ஃபார் தேர் ஓன் ஸ்டேட். கர்நாடகா தே ஹவ் டு ஃபைட் ஃபார் தேர் ஓன் ஸ்டேட், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் ஆர் அலையன்ஸு, கோயலேஷன் எது இருந்தாலும். ஏன் அப்படி சொல்கிறேன், நீங்கள் ரீசெண்டாக இது நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது அந்த இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் இப்போ தான் வந்திருக்காப்புல, ஏஎஸ்எம். அவருக்கு ஹிந்தியை தவிர எதுவும் தெரில. அங்கே இருக்கிற இவங்கிட்ட மணி சொல்ல தெரில. அவருக்கு என்ன பண்ணுவார் அவர்? சார் நம்மளால் என்ன வந்துட்டு அங்கெல்லாம் டிஜிட்டல் இண்டிகேட்டர்லாம் ஒன்றும் இருக்காது. சார் ட்ரெயினை போகிறோன்னா ஆயிங்க அப்படி ஆயிங்கன்றிருக்கு. ஸோ நீங்கள் ஒன்று வந்து அவங்களால சர்வீஸ் பண்ண முடியாது, ஒரு லாங்குவேஜை டக்குன்னு கற்றுட்டு அந்த லெவலில் வர முடியாது. இப்போ ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இது எல்லா இடத்துலையுமே இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம். என்ன இதில் ஏர்போர்ட்டில் இருக்கட்டும், அவர் என்ன கேட்குறாருன்னு நம்ம ஆளுங்களுக்கு புரியுறது இல்லை பேசஞ்சர்ஸ்க்கு. ஸோ அது ஓகே, அவங்க சிஎஸ்எஃப்பில் போடுறாங்க, இந்தியா முழுக்க போடுறாங்க, அது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். பட் இங்கே உங்கள் ஓன் ஸ்டேட்டுக்கு ஒன்று நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறீங்க இளைஞர்கள். ரெண்டாவது, அந்த இடத்துல போய் ரியலாக சர்வீஸ் பண்ணுற வாய்ப்பு இல்லை. மூணாவது, அவன் கவர்மெண்ட் வேலைக்காக பாவம் அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவனும் ஹாப்பியாலாம் இருக்க மாட்டான். எப்படி நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கூட குறையா இருக்கும், அவனுக்கு கொஞ்சம் இருக்கும்ல. அவனுக்கு அங்கே கிடச்சா அவன் சந்தோஷமாக இருப்பான். ஆனால் அவன் ஏன் அதை மீறி வந்து எக்ஸாம் எழுதுறான், அவனுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது கவர்மெண்ட் ஜாப்பில் இப்போ. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஸோ யூபிஎஸ்சியில் ஓரளவுக்கு டீசென்ட் ரெப்ரஸன்டேஷன், எஸ்எஸ்சியில் ரொம்ப மோசமான ரெப்ரஸன்டேஷன். மைண்ட் செட் காரணம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸோடைய, நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்ன மாரி தான், ஒன்று கம்ஃபர்ட் ஜோனோடு வர விரும்பலை, மைக்ரேஷன் ஸ்பேஷியல் மைக்ரேஷன் ரெடியாக இல்லை, தமிழ்நாடு பார்டருக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சரியா? நாலாவது, அவேர்னஸ் இல்லை. அந்த அவேர்னஸை இக்னோர் பண்ணுறாங்க. அவேர்னஸ் இல்லைன்னா வர்ற அவேர்னஸை இக்னோர் பண்ணுறாங்க. அதாவது பொறுத்தது எங்கே பார்க்குறேன்னா, எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஏதோ ஒரு வில்லேஜில் ஒருத்தர் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் செலக்ட் ஆகி அவர் ஆர்வம் இருந்து ஒரு எஃபோர்ட் போட்டார்னா அந்த வில்லேஜ்லேருந்து 4 பேர் வராங்க. இப்போ அவருக்கு ஆர்வம்னு வச்சுங்க, அவருக்கு அப்புறம் அந்த செயின் பிரேக் ஆகிடுது அந்த வில்லேஜ்லேயே. உங்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த தேவைப்படுறதே அவங்க ஒரு ஆள் பாஸ் பண்ணணும், ஒரு பாஸ் பண்ணிட்டாரா சரி நம்மளும் பாஸ் பண்ணலாம்னு நினைக்கிறது இல்லை. அங்கே ஒரு இடைவெளி இருக்குது. யாரோ பூமர் மாதிரி உட்காந்து ஏதோ அட்வைஸ் பண்ணுறாருன்றது அந்த அவர் பாஸ் பண்ணிட்டு அவர் எஃபோர்ட் ஏதோ போடுறாரா, போட்டால் தான் அந்த செயின் கிரியேட் ஆகுது. இப்போ அவர் எஃபோர்ட் போடலன்னா இவன் அந்த இன்ஃபர்மேஷனே இக்னோர் பண்ணுறான். ஆமாம், இப்போ ரயில்வேல அவர் வந்திருக்காரு, அவர் பைலட்டு, லோக்கோ பைலட்டாக இருக்காரு அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஏன் ஆகக்கூடாது, நம்ம ஏன் எஃபோர்ட் போடக்கூடாது, நம்ம ஏன் ஸ்விக்கிக்கும் இதுக்கு வேலைக்கு போனோம், ஏன் இந்த எஃபோர்ட் போடக்கூடாதுன்னு யோசிக்க மாட்டேங்கிறப்ப. ஸோ அந்த இடத்துல
இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது காரணம் என்டர்டெயின்மெண்ட்டு மைண்ட் செட். நம்மளுடைய தமிழ் சொசைட்டியோடைய நம்ம எப்பயுமே ஒரு 2000 வருஷமாக ஒரு ஜாலியான சொசைட்டி தான். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இவன் ஜாலியாக இருப்பான். அப்படியா சார்? ஆமாம், அதில் என்டர்டெயின்மெண்ட் சொசைட்டிங்கிறதுல ஒன்றும் மாற்று ஒன்று வாரு இல்லைன்னா ஜாலி. இது வந்து தமிழர்களுடைய இயல்பு. ஏன் நீங்கள் தமிழ்நாடு ஏன் வந்து ஹீரோஸ்க்கு சிஎம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? சினிமா ஹீரோஸ் சிஎம் ஆகிற காரணம் அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொடுக்குற அதீத முக்கியத்துவம். அதை கேரளா கொடுக்காது, கர்நாடகா கொடுக்காது, ஆந்திரா கொடுக்காது, நார்த் இந்தியா கொடுக்காது. நார்த் இந்தியா வந்திருக்காரு சார். நார்த் இந்தியாவில் எம்பி ஆறுது வேற, சிஎம் ஆறுது வேற. ஒரு எம்ஜிஆருங்கிற ஒரு ஃபிகர் ஆந்திராவே என்டிஆரை உருவாக்குச்சு. ஆனால் என்டிஆரை உருவாக்குனதுக்கு காரணம் சினிமா மட்டுமல்ல, அவர் கிருஷ்ணராக இருந்தனால கிருஷ்ணராக பார்த்தான் அந்த கம்யூனிட்டி. ஸோ சினிமா மட்டும் வச்சு சிரஞ்சீவி அதனால் வர முடியல. இப்போ தமிழ்நாட்டில் இன்னுமே ஒரு ஹோப் இருக்கிறது காரணம் தமிழர்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சொசைட்டி. ஸோ இவங்க வந்து இந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் மோடில் இருக்கிறதுனால நேச்சுரலாக விஆர் ஒன்று சீரியஸாக இருப்பான், இல்லை ஜாலியாக இருப்பான். ஒரு பிரச்சனை வந்தால் கூட அதை ஜாலியாக அணுகிற அனுபவம் அது நல்ல விஷயம் லைஃபுக்கு. பொதுவான வாழ்க்கைக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுங்க, நம்மால் மீம்ஸ் போட்டு ஜாலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அது ஒரு மைண்ட் ரீதியாக நல்ல விஷயம். ஆனால் ஒரு ரேஸுக்கு, ஒரு போட்டிக்கு நீங்கள் வந்து கோபமாக எப்படி ஜெயிப்பீங்க, சீரியஸாக எப்படி ஜெயிப்பீங்க, அங்கே வந்து அது அடி வாங்குது. இதெல்லாம் தான் இந்த போட்டித் தேர்வுகளில் ஒரு அன்றைக்கி ஒரு இது சேனலில் பரிதாபங்கள் மீம்ஸ் போட்டிருந்தாங்க. இந்தமாரி ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் நடந்திருக்குமானா இருக்காது. ஹிந்தியில் ஒரு படம் வருது 12th ஃபெயிலுன்னு, ஒருத்தர் ஃபெயில் ஆனவர் ஐபிஎஸ் பாஸ் பண்ணுறது. அங்கே ஒரு சீரியஸ்னஸ் தெரியுதா? அந்தமாரி இங்கே தமிழில் எத்தனை படம் வந்திருக்கு. ஆனால் இந்த மீம்ஸ் மாரி அங்கே மீம்ஸ் வந்திருக்காது. ஏன்னா அது ஒரு சீரியஸ் பர்சியூட்டாக பார்க்குறான். நம்ம கொஞ்சம் ஜாலியான பர்சன். ஓகே, அதாவது எக்ஸாம்ஸை பொறுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், யூபிஎஸ்சிலேருந்து எஸ்எஸ்சி ஆகட்டும், அவங்க வந்து ரொம்ப சீரியஸாகவே அணுகுறாங்க. நார்த்தில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட அதில் ஒரு லெதாஸ்டிக் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லா 3 எக்ஸாமையும் சீரியஸாக அணுகுறாங்க. யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி அண்ட் அதர் எக்ஸாம்ஸு சீரியஸ் அணுகுறாங்க. அவங்க அது தக்கூட ஜெயிக்கிறாங்க. நம்ம யூபிஎஸ்சி ஓரளவுக்கு சீரியஸாக அணுகிறோம், மற்ற எக்ஸாம்ஸை அணுகலை. ப்ளஸ் மற்ற ரீசன்ஸ் இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் சொல்கிறீங்க சார். இப்போ ரயில்வேல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் கூட ஒரு தோராயமாக ஒரு 10,000 ஜாப் இருக்குன்னா அதில் நிறைய ஜாப்ஸ் வந்து தமிழ் இல்லாதவங்க தான் வந்து இங்கே பிளேஸ் ஆகுறாங்க. 95% இவ்வளோ அந்த அந்த ஒரு புரிதல் அல்லது இந்த பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து ஏன் நம்ம ஆட்கள்கிட்ட போய் சேரல? இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக பண்ணணும். ப்ளஸ் நிறைய என்ஜிஓஸ் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எஃபோர்ட் நடக்குது. நான் தான் சொல்கிறேன், அந்த எஃபோர்ட் வந்து ஏன் அதில் ஒரு இக்னைட் பண்ண மாட்டேங்குன்னு எனக்கு தெரில. 96க்கு முன்னாடி 96க்கு முன்னாடி 96-97 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் இந்த ரீஜனல் ரெக்ரூட்மெண்ட்டை ஒரு மாதிரி நிறுத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி ரீஜனல் ரெக்ரூட்மெண்ட் இந்த சவுத் ரீஜனில் ரெக்ரூட் ஆகிறது பெரும்பாலும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆமாம், இவங்க மட்டும்தான் எழுதுவாங்க, இவங்க மட்டும்தான் அப்பியர் ஆவாங்க, இவங்க மட்டும்தான் அதில் மெரிட் லிஸ்ட் வரும். ஆல் இண்டியா மெரிட் லிஸ்ட் ஒன்று உண்டு. பட் யூ ஹாவ் அ ரைட் டு சூஸ் எந்த மெரிட் லிஸ்ட். நான் ஆல் இண்டியா மெரிட் லிஸ்ட்டில் வரேன்னா, ஸ்டேட் மெரிட் லிஸ்ட்டில் வரானான்னு ஒரு வச்சுருந்தாங்க. அது இட் ஒர்க் பெட்டர் ஃபார் ஆல் தி ரீஜன்ஸ். ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, அதில் வந்து இந்த ரீஜனல் மெரிட் லிஸ்ட்டை தூக்கி விட்டாங்க. ஏன் ரீஜனல் மெரிட் லிஸ்ட்டை தூக்கி விட்டுட்டாங்க அப்படின்னா, சில ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் யூபி, பீகாரில் ஸ்டேட் மெரிட் லிஸ்ட் வில் பி ஹேவிங் மோர் கட் ஆஃப் தென் அ சென்ட்ரல் மெரிட் லிஸ்ட். ஏன்னா ஸ்டேட்டே ஃபுல் காம்படிஷன் இருக்கும். 1000 வேகன்சி 1000 பேர் அடிச்சுட்டு இருப்பான். இப்போ குஜராத்தில் பற்றினு வச்சுக்கோங்க, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்காது பெரும்பாலும். குஜராத்தீஸோட குஜராத் மக்கள் வந்து அதிகமாக கவர்மெண்ட் சர்வீஸில் வரமாட்டாங்க. குஜராத், ராஜஸ்தான் யூ வில் நாட் சி மச் நம்பர். ஜென்ரலாகவே எல்லாத்தையுமே அவங்க லெஸ் தென் 1% தான், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தர் பாப்புலேஷன் சைஸ். அவங்க அதுக்கு குறிப்பிடவும் தேவையில்லைன்ற. அவங்க மோர பிஸ்னஸ் ஓரியன்ட் கம்யூனிட்டி. அவங்களுக்கு இன்ஃபேக்ட் ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க, இங்கே வந்து கவர்மெண்ட் ஜாப்னா பொண்ணு கிடச்சிரும்பாங்க, அங்கே கவர்மெண்ட் ஜாப்னா பொண்ணு கிடைக்காது குஜராத்தில். ஸோ நேச்சுரலாக அங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் பொண்ணு தருவாங்க. அந்த கம்யூனிட்டியோட ஓரியன்டேஷன் அது. அங்கே வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டு தான் ப்ரிஃபர்டு. ஸோ இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டேட் லிஸ்ட்டில் கிடைக்காதவன் குஜராத்தோட சென்ட்ரல் அந்த வேகன்சி வருதுல்ல, அதில் போயிடுவான், சென்ட்ரல் லிஸ்ட்டில் போயிடுவான். ஏன்னா அந்த வேகன்சி ஆட்டோமேட்டிக் அங்கே லோக்கலில் ஃபில் ஆகாதனால போயிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் ஒர்க் ஆச்சு 96-97. அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரே லிஸ்ட்டாக மாறிடுச்சு. அப்போ ரெக்ரூட்மெண்ட்டும் ஒன்றா மாறிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து ஆல் இண்டியா ரெக்ரூட்மெண்ட். இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு நடுவில் ஒரு ஃபியூ இயர்ஸ் நோ ரெக்ரூட்மெண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2006 திருப்பி ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. 2006 ஆரம்பிக்கும் போது பீகார் அண்ட் யூபி ஸ்டார்டட் வித் அட்வான்டேஜ்.
80% அங்கேருந்து கிளியர் பண்ண ஆரம்பித்தாங்க. 80% பீகார் யூபி. ஆல் இண்டியா ரெக்ரூட்மெண்ட் வந்த உடனே ரீஜனல் எல்லா ஸ்டேட்டும் பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கி முதல் எக்ஸாம்லேயே யூபி அண்ட் பீகார் டுக் அ லீடு போத் இன் ஆர்ஆர்பி அஸ் வெல் அஸ் இன் எஸ்எஸ்சி. அதுக்கப்புறம் அந்த லீடு ரிவர்ஸ் ஆகவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த 82, 95, 96 அவங்க தான் லீடு. அவங்க அப்படியே ஸ்டிக்கனாகி நிற்கிறாங்க. நீங்கள் இப்போ பாட்னா போனீங்கன்னா ஒரு 300 அகாடமி இருக்கும் 2 ரோட்டில். இந்த இது பொருளை வைக்கிற மாரி இங்கே வாங்க உடனே இங்கே ஒரு போஸ்ட் இருக்குது, பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது, எஸ்எஸ்சியில் இந்த போஸ்ட் நீ காலில் வந்துருக்கு அனௌன்ஸ் ஆகிருக்குன்னு அவன் அனௌன்ஸ் பண்ணிருப்பான். போஸ்டராக ஒட்டியிருப்பானு எங்கே பார்த்தாலும். ரெடிமேடாக இருக்கும். 5000 ரூபா கொடுத்த அரசாங்க வேலை வந்துரு. ஸோ இந்த 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 காம்படிஷன் வருதா, அங்கேருந்து அங்கங்கேருந்து இந்த பீகாரில் யூபியில் அங்கங்கே இந்த வில்லேஜ்லேருந்து வர பசங்க அவன் அடுத்தடுத்த லீடை கொண்டு வருவான். புரியுது. அவன் பாஸ் பண்ணோன்னா அடுத்து ஒரு 10 பேர் அந்த சீரியஸ்னஸ் அடுத்த 10 பேர் எடுத்துக்கிறான். இங்கே எடுத்துக்கிறதுலாம் நான் சொல்கிறேன். இங்கே ஒருத்தன் தப்பி தவறி பாஸ் பண்ணால் கூட அதை ஃபாலோ பண்ணி 10 பேர் வரமாட்டேங்கிறாங்க வில்லேஜ்லேருந்து. அப்போ அங்கே ஏன் அது கட் ஆகுதுன்னு நான் யோசிக்கிறேன். அங்கே 10 பேர் பின்னாடியே வந்துடுறான், அந்த 10 இன்னொரு 10 கொண்டு வரான். இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ராடுங்கிற எலிமெண்ட் இருக்குது சில விஷயத்தில். இருக்குது அது இருக்குது. பட் அதனால அவங்க ஜெயிப்பான்னு நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ நான் இங்கே இன்கம் டேக்ஸில் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்தபோது, ஜாயின்ட் கமிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தபோது நாங்கள் ஒரு 4 பேரை டிஸ்மிஸ் பண்ணோம் அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து. இங்கே தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணுறாங்க போஸ்டிங்கில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேஸ் இன்னும் போயிட்டுருக்கு, ட்ரையல் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அதில் ஹால் டிக்கெட்டில் மொட்டை போட்டிருப்பான். ஹால் டிக்கெட்டில் ஃபுல்லி ஷேவ்டு மொட்டை, ஃபேஸ் வித்தியாசம் தெரியாது. திடீர்னு நம்ம ஆளில் ஒருத்தனுக்கு டவுட் வந்துருச்சு, ஏதோ இந்த மொட்டை போட்டவன் மேலே சந்தேகம் இருக்குன்னு. ஸோ உடனே என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தோடைய ஃபிங்கர் பிரிண்ட், எஸ்எஸ்சி எக்ஸாமில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டை இப்போ ஜாயின் பண்ணுறவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டில் மேட்ச் பண்ணால் மேட்ச் ஆகலை. எக்ஸாம் ஹாலில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தவன் வேறு, இப்போ வந்து ஜாயின் பண்ணுறவன் வேறு. ஸோ இவனுக்கு அப்ளிகேஷன் போட்டது இவன் தான். மொட்டை போட்டு அப்ளிகேஷன் ஹால் டிக்கெட்டு அப்ளிகேஷன் போட்டது எல்லா க்ரெடென்ஷியல் கொடுத்தது இந்த பையன்தான். ஆனால் இவனுக்காக எக்ஸாம் எழுதுறாரு இன்னொரு மொட்டை போட்டவன் ஒரே மாதிரி இருக்கவன். ஆனால் அவன் எக்ஸாம் ஹாலில் இவன் கையெழுத்து போட்டிருப்பான், ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்டை மேட்ச் பண்ண முடியல. கஜினி கிளைமேக்ஸ் மாதிரி சென்னையில் போயிட்டுருக்கு. சென்னையில் இந்த கேஸ் போயிட்டுருக்கு. இன்னும் ஃபைனல் ஆர்டர் எனக்கு தெரிஞ்சு இன்னும் வரல. அப்போ ஒரு 4 பேர் அதில் ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேஸ் சென்ட்ரலைஸ் ஆச்சு. சிபிஐ வந்து பீகார்லாம் ஏகப்பட்டத்தில் சர்ச்லாம் பண்ணாங்க. பெரிய ராக்கெட்டை பஸ் பண்ண முடியல. ஆனால் இந்த இதை ஒரு 4-5 பேர் ஐடென்டிஃபை ஆனாங்க. அதில் சென்னையிலேருந்து ஒரு 4 பேர், மற்ற ஸ்டேட்லாம் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ இதில் வந்து இதில் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட் டிஸ்மிஸ் பண்ணால் நாங்கள்லாம் தினம் விட்னஸ் போய் நின்றுட்டே இருக்கணும். இப்போயும் அதில் இந்த விட்னஸ் கொண்டில் போய் நின்று ஆமாம் நாங்கள் தான் டிஸ்மிஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கல. பட் இதுதான் அவங்க டாமினேட் பண்ணுறதுக்கு காரணம்னு கிடையாது. ஸோ மெரிட்டில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, தவறாகவும் சில விஷயம் வருது. பட் இதை சிஸ்டம் கரெக்ட் பண்ணிடும். இந்த தவறாக வரதை சிஸ்டம் கரெக்ட் பண்ணிடும். ஆனால் அந்த மெரிட்டில் இருக்கிற டாமினேஷன் இப்போ பீகார் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் என்ஜிஓஸு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸு, இப்போ அவங்க ஏன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ ரேஸ் இருக்குது, இவங்களாம் இருக்காங்க. ஏன் ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால கொடுக்க முடியலன்னா, அவங்க எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும் நீங்கள் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் கம்மி இருந்தால் அவங்களுக்கு எப்படி ஃபீஸ் வரும்? ஸோ அவன் எப்படி லாஸ்ட்டில் பண்ணுவான்? நான் 10 கோடி போட்டு நான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டேன் சார், 100 கேண்டிடேட் தான் வரான், 25,000 தான் ஃபீஸ் தரான், எனக்கு கட்டுப்படி ஆகாது சார் பிஸ்னஸ்பான். ஸோ அவன் என்ன பண்ணுவான்? ஸ்ரிங்க் பண்ணுவான் பிஸ்னஸ். ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் பொறுத்த மட்டும் எதுக்கு மார்க்கெட் வருதோ அதுக்கு அதிகமாக செலவழிப்பாங்க, எதுக்கு மார்க்கெட்லேயே ஸ்ரிங்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஸ்ரிங்க் பண்ண என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் ஹேஸ் டு இன்வெஸ்ட். ப்ரைவேட்டை சொல்ல முடியாது. கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? ஃப்ரீயாக கொடுக்கணும். என்னை கேட்டால் வந்து எஸ்எஸ்சியை பொறுத்த மட்டும் ஃபுல் ஃப்ரீ கோச்சிங் கொடுக்கணும். அதை தமிழ்நாடு அரசு இப்போ பண்ணுறாங்க. பட் நான் முதல்வன் ஸ்கீம் மாதிரி பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பத்தலாம் நான் சொல்கிறேன். இன்னும் அதை ரொம்ப சீரியஸ். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு 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 செக்டார் டாமினன்ட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், அதை உடைக்கிறது கஷ்டம். இப்போ சிவில் சர்வீஸில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஜேஎன்யூ வாஸ் டாமினன்ட். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லி எல்லா டாப்பர்ஸும் அங்கேருந்து இருப்பாங்க 90s வரைக்கும். நான் சொல்ல 90s வரைக்கும். 90ஸ்லேருந்து ஐஐடி டெல்லி வாஸ் டாமினன்ட். அதை உடைக்கிறதுக்கு 7-8 வருஷம் ஆச்சு. மேத்ஸு ஃபிசிக்ஸ் ஆப்ஷனல் போட்டு ஜெயிச்சிட்டே இருப்பான். அப்புறம் கொஞ்ச நாள் வந்து மற்ற ஸ்டேட் தமிழ்நாடு 98 வரைக்கும் நோ பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப கம்மி பர்ஃபார்மன்ஸ். நாங்களாம் 99ல் ஃபீல்டுக்கு வரோம். நாங்கள் வரும்போது யாருப்பா பாஸ் பண்ணியிருக்கான்னு தேடிட்டு இருப்போம்.
யார்ப்பா பாஸ் பண்ணியிருக்க இந்த வருஷம் யார் பாஸ் பண்ணியிருக்கா ஒருத்தரா அந்த ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறது அவர் டைம் கொடுக்க மாட்டார். ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் பாஸ் பண்ணியிருக்காரு. எத்தனை பேர்கிட்ட பேசுவார் பாவம் அவர். எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுற கூட ஆள் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய 2004 பேட்ச் தான் திருப்பி 40 நம்பர் வந்துச்சு. இட் வாஸ் அந்த வருஷம் தான் மசூரியில் வந்து தமிழ்நாடு பையன் தான் ஐஏஎஸ் மத்திய பிரதேஷ் கேட்டர். அவர் தான் பிரசிடென்ட் மெஸ் கமிட்டிலாம் ஆனார். ஏன்னா பிரசிடென்ட் ஃபார் த கிளப் இந்த மசூரியோடைய அசோசியேஷனுக்கு ஹெட் ஆகணும்னா நீங்கள் எல்லா ஸ்டேட்டும் ஒத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு 25 வருஷம் கழிச்சு தமிழ் பையன் ஒருத்தர் வந்து கம்பேக் இது பிகாஸ் ஆஃப் நம்ம 40 நம்பர் இருந்ததுனால. ஸோ இப்போ எஸ்எஸ்சியை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய மார்க்கெட் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றான், காம்படிஷன் வர்றான், நிறைய இன்ஸ்டியூட் வந்துருச்சு, நிறைய ஒரு அந்த குருகுல் செட்டப் கிரியேட் ஆகிடுச்சு. அதை நீங்கள் எப்படி ஈஸியாக அடித்து நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க? இது ரேஸ் தான் சார். நம்ம ஏன் சார் பண்ணால் நல்லா இருக்கட்டும் சார்னீங்கன்னா அது ஒன்றும் இல்லை. இப்போ இதில் முக்கியமான இன்னொரு புள்ளி சார், இப்போ யூபிஎஸ்சி ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் டிஎன்பிசி இருக்குது. இது ரெண்டுக்குமான வித்தியாசம் நம்ம வந்து யூபிஎஸ்சியில் அதிகமாக அப்ளை பண்ணுறோம், சேம் டைம் டிஎன்பிசிலையும் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய எஸ்எஸ்சியில் நம்ம பண்ண மாட்டேன்றோம், அதுக்கு அதிகப்படியான ஆர்வம் காட்ட மாட்டேன்றோம்ல. அதுக்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அது எஸ்எஸ்சிக்கு அதை திருப்பி நான் அந்த அதர் சர்வீசஸ் அதர் போஸ்ட்டுக்கு சொன்னால் தான் எஸ்எஸ்சின்னு சொல்லுவேன். எஸ்எஸ்சியில் இருக்க போஸ்ட்டை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அளவுக்கு உங்கள் பார்க்காதனால, இன்னொன்று தமிழ்நாட்டை தாண்டி போகணுமே நினைக்கிறதுனால, இந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால, ஒரு ரிலாக்ஸான அப்ரோச்சு இருக்கிறதுனால இவங்க வந்து பெரும்பாலும் அதில் ஆர்வம் காட்டல. அதனால தான் அப்ளிகேஷனே கம்மியாக இருக்குது. இப்போ அப்ளிகேஷன் போட்டுட்டு பாஸ் பண்ணலைன்னா நீங்கள் வந்து இவனோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், கோச்சிங் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படி யோசிக்கலாம். நீங்கள் தான் அப்ளிகேஷனே கம்மியாக இருக்குது. அப்போ அவேர்னஸ் இல்லைன்னா அவேர்னஸ் இருக்குது, அந்த அவேர்னஸை இக்னோர் பண்ணுறாங்க. இப்போ இங்கே யூபிஎஸ்சி மீது இருக்கக்கூடிய ஒரு மோகம் அதே தான் இங்கே ஸ்டேட் லெவலில் பார்க்குறப்ப டிஎன்பிசிக்கு இருக்கா? டிஎன்பிசிக்கு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், குரூப் 1க்கு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. குரூப் 1 எக்ஸாமுக்கு. குரூப் 1 எக்ஸாம் தான் டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர், சேல்ஸ் டேக்ஸ் எல்லாம் வருது. நல்ல போஸ்ட் எல்லாமே. அதுக்கு 10 லட்சம் பேர் எனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறவங்க யூபிஎஸ்சிக்கு எதுக்கு 30,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ண முடியும்? மிச்சம் 9,70,000 பேர் டெப்டி கலெக்டருக்கு தன்னை தகுதி இருக்குன்னு நினைக்கிறவன் ஐஏஎஸ்க்கு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறான்? இப்போ உண்மையிலே அவங்க வந்து டெல்லி மார்க்கெட்லாம் ஸ்டடி பண்ணி சார் அவன் என்ன சார் ஐஐடிலேருந்து வர்றான், அவன்கிட்ட போய் என்ன சார் காம்ப்ளீட் பண்ணிட்டு நான் ஏதோ இங்கே லோக்கலில் குரூப் ஒன்று வைக்கிறேன் அப்படிலாம் யோசிச்சவங்க முடிவு எடுக்கல. இவங்களாக சுய பயத்தில், ஒரு தன் பயத்தில் இதை போய் எழுதி நம்மலாம் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பயத்தில் அப்ளிகேஷனே போடுறேன். இந்த ஒரு மைண்ட் செட் சார், இது வந்து எப்படி வருது எனக்கு? இப்போ வந்து நான் வந்து ஒரு கிராமத்தில் படித்து வெளியே வரேன், கண்டிப்பாக இன்னொரு பக்கம் வரதான் ஐஐடியில் படித்து அதுக்கு வருவான் அப்படின்றப்ப என்னால் அவங்க கூட போட்டி போட முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இயல்பாக ஒரு மனிதருக்குள்ளே வரக்கூடிய சந்தேகம் தானே, ஒரு இன்செக்யூரிட்டி தானே? இல்லை, ஒரு மனிதனுக்கு வந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு சமுதாயத்துக்காக வந்தால் பிரச்சனை. விவேகானந்தர் வந்து விழித்தெழு, எழுந்துரு, நடன ஏன்னு சொன்னார்? ஒரு சமுதாயத்துக்கே பிரச்சனை. பாரதியார் பயத்தை பற்றி பாட்டாக பாடுறாரு, தைரியமாரு, அச்சம் இல்லைன்னு இவர் போடுறாரு. எதுக்கு போடுறாரு? ஒரு சமுதாயமே பயமில் மாட்டிக்குது. ஒரு தனி மனிதனுக்கு இது பயம் வரலாம், ஆனால் ஒரு சமுதாயம் மாற்றுறது ஒரு தப்பான ஒரு அப்ரோச்சு. ஸோ அதுலேருந்து சமுதாயத்தை வெளியே கொண்டு வர்றது அரசியல்வாதிகளுடையும் சமூக ஆர்வலருடையும் வேலை. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு வரேன், அதாவது ஐஐடியில் படிக்கிற பையனோட காம்படிட் பண்ணலாமான்னா, சரி 12th வரைக்கும் நீங்கள் ஒரு நான் வில்லேஜ்லேருந்து படித்தேன், நான் கவர்மெண்ட் ஸ்கூல் 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில். நாங்கள் அப்பப்போ எதாவது பேசுவோம், எதாவது நிறைய இங்கிலீஷில் பேசுனான்னு சொல்லுவோம். இட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் தாட்டுமா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்குன்னு ஒரு தாட்டு உண்டு. இது கவர்மெண்ட் ஸ்கூல், நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு இல்லையா, எக்கனாமிக்ஸில், ஜாகிரஃபியில், அதில் வந்து நாங்கள் சொல்லுவோம் இது கவர்மெண்ட் ஸ்கூல் தாட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நேச்சுரலாக வந்து நீங்கள் உங்களோட காம்படிஷன் கம்மி, உங்களுடைய ஸ்கில் செட்டு டெஃபினட்டாக கம்மி. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது உங்களுடைய இங்கிலீஷோ உங்களுடைய மற்ற போட்டியோ, இப்போ நீங்கள் உங்களை வந்து நீங்கள் தனியாக அலுஃபாக போட்டி போட முடியாது. உங்களோட 20 பேர் படிக்கிறான்னா அந்த 20 மேலே வரலன்னா படிப்பீங்க. அந்த 20 பேர் சாதாரண அக்கான்னு வச்சுங்க, நீங்கள் என்ன படிச்சிருவீங்க? எங்கள் 10th எங்கள் செட்டில் 80 பேர் எக்ஸாம் எழுதணும், 50 பேர் ஃபெயிலு, 30 பேர் பாஸு, அதெல்லாம் ஃபஸ்ட் ரேங்க்கு. இதில் என்ன தெரியுது? அப்போ என்னோடய ஸ்கில் செட்டு அந்த 30 பேருக்கான காம்படிஷன் தானே. ஸோ டெஃபினட்டாக நான் வந்து ஒரு சென்னையில் டிஏவிலையோ டான் பாஸ்கோவில் படிக்கிற பையனோட இப்படி ஈக்குவல் பண்ணுவேன். ஒரு வருஷம் செம்ம டஃப்பாக இருக்கும். இங்கிலீஷ் புரியாது, சப்ஜெக்ட்ஸ் புரியாது, அவன் போடுறத விட எஃபோர்ட் நம்ம மெனக்கிடணும். அவன் காலேஜில் வந்தோன்னா அவன் கொஞ்சம் ஹீரோ மாரியே சுற்றுவான், நம்ம ஒரு பதட்டத்தோடய சுற்றுவோம். இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் யாரை வேணாலும் மேட்ச் பண்ணலாம். எஃபோர்ட் தான், உங்கள் எஃபோர்ட். ஏன்னா அவனுடைய
ஐஐடி வந்ததுனாலையோ எம்பிபிஎஸ் வந்ததுனாலையோ ஒரு கோல்டு மெடல் வாங்கினதுனாலையோ நீங்கள் ஒரு சாதாரண ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறதுனாலையோ 2 பேருக்கு இன்டலெக்டில் வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த இன்டலெக்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும், உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. 2வது அந்த இன்டலெக்டில் இருக்க ப்ளஸ்ஸு மைனஸை உங்கள் முயற்சியால் சரி பண்ணிட முடியும். அதனால தான் முயற்சி திருவினையாக்கும்னு. அதை ஏன் திருவினை, அந்த வினையை மதிப்புக்குரிய வினையாக்க முடியும் அப்படிங்கிற அர்த்தம் அதான். சரியா? ஸோ இதை எந்த ஸ்டேஜில் வேணாலும் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம். நம்ம நிறைய எக்ஸாம்பிள் நம்ம கோட் பண்ணலாம், இல்லை நிறைய எக்ஸாம்பிள் கோட் பண்ணலாம். இது ஒரு எக்ஸப்ஷன் நான் பார்க்கல. ஸோ டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ்க்கு முக்கியம் 3 தான் தேவை. ஒன்று உங்களுடைய பேசிக் இன்டலெக்ட்டு, 2வது ஹார்ட் ஒர்க்கு, இன்னொன்று அதை தொடர்ச்சியாக பண்ணுறது, பெர்சிஸ்டன்ஸ். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்களா, அந்த 3 தான். எல்லாத்துலேயுமே நீங்கள் சரி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையில் வேறு எதுவாக இருக்கட்டும், அந்த 3 வரும். இதில் இப்போ கன்சிஸ்டன்சின்னா எவ்வளோ தூரம், முயற்சியெலாம் ஒர்க்கில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்குன்னு எவ்வளோ தூரம் சார்? 14 மணி நேரம் ஹார்ட் ஒர்க்கா, 15 மணி நேரம் ஹார்ட் ஒர்க்கா, 16 மணி நேரம் ஹார்ட் ஒர்க்கா? இலக்கு அடையிற வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த 3 நீங்கள் எந்த ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பித்தாலும் ஜெயிக்கலாம். நீங்கள் அதை டிஃப்ரென்ஸ் பண்ணலாம். உங்களுக்கே தெரியாமல் உங்கள்கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி அவனோட கூட இருக்கலாம். நாங்கள் அதை பர்சனலாக பார்த்தோன்னு சொல்லலாம். ஐஐடியில் படிச்சிருப்பான், ஐஎம்மில் படிச்சிருப்பான், நாங்கள் சாதாரண காலேஜில் படிச்சுட்டு போவோம். ஒரு எக்ஸாமில் வரும்போது, ஒரு சுச்சுவேஷன் வரும்போது we will do better than them. அப்போ என்ன அர்த்தம்? கிவன் அ சான்ஸ் அவன் ஐஐடி போயிட்டான். எதுவும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? இப்போ எக்ஸாம்பிள் அவங்க ஒரு இடத்துலேருந்து வராங்க, நம்ம இப்போ நம்மள மாதிரி, இப்போ உங்களை மாதிரியான ஆட்கள் தான் நம்ம இதில் வர 90% பேர். அங்கே ஐஐடிலேருந்து வரக்கூடியவங்க, பெரிய இடத்துல ஐஎம்ல படித்து வரக்கூடியவங்க ரொம்ப ரேராக தான் இருப்பாங்களே. நீங்கள் இங்கே இந்த எக்ஸாம்பிள் சொல்கிற மூலியமா கனெக்ட் பண்ணிக்க முடியல. இல்லை, அதாவது தனிப்பட்ட முறையில் பேர் நிறையா சொல்லலாம். இப்போது இதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, நான் நியூஸ் 18ல் அவர் கார்த்திகேய செல்வன் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தார். இந்த இஸ்ரோவுடைய இதை பற்றி பண்ணியிருந்தார். அப்புறம் வந்து இந்த மகேந்திரா கம்பெனியோடைய அந்த சீஃபை பற்றிலாம் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. டிசைனில் ஆர்என்டியில் அதில் இருக்கிற அந்த 3 ஆர்என்டி, இங்கே தமிழ்நாடு யூனிட் இருக்குல்ல, மகேந்திராவுடைய தமிழ்நாடு யூனிட்டை ஹெட் பண்ணுறது 3 தமிழர்கள். 3 தமிழர்கள், 3 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூல், 3 பேருமே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். 3 பேரும் ஒரே ரூட்டு, கவர்மெண்ட் ஸ்கூலு, வேற ஒரு ஊர், நார்த் ஆர்காடு, இது சவுத் ஆர்காடு டிஸ்ட்ரிக்டில். 3 பேர் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக்கால. பிஎஸ்சி ஃபிசிக்ஸு அங்கே இருக்க லோக்கல் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறாங்க. நாட்ராம்பள்ளியில் படிக்கிறான்னு வச்சுங்க. நாட்ராம்பள்ளியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்து நேராக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வராங்க. ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த மெட்ராஸ் இன்ஸ்டியூட், அதில் வந்துட்டு நேரடியாக மகேந்திராவுக்கு போகிறாங்க. அங்கே அப்படியே க்ரோ ஆகி நீங்கள் ஆர்என்டியில் தேர நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. நீங்கள் மகேந்திரா வந்து ஒரு நல்ல வைப் இருக்கிற ஒரு கம்பெனி. அதில் இருக்கிற டிசைன் வந்து பயங்கர காம்படிஷனாக வருது. யாருக்கு எதிராக வருது? டொயோட்டாக்கு எதிராக வருது, இன்டர்நேஷ்னல் பிராண்டுக்கே சொல்கிறேன், சுசுக்கு எதிராக வருது, ஃபோர்டுக்கு எதிராக வருது. ஆனால் அப்படிப்பட்ட பிராண்டுக்கு பின்னாடி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு, அங்கே லோக்கல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு, இங்கே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த எக்ஸலன்ஸில் பண்ணிவிட்டு ரிக்ரூட் எடுக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு கூட இந்த போஸ்ட்டுக்கு ஐஐடியிலேருந்து இத்தனை என்ஐடி, அப்புறம் யூஎஸில் எம்ஐடி, அங்கே மேசூட்ஸ் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, அங்கே எம்எஸ் பண்ணவன், ஐவி ஸ்கூலில் ஃபுல்லாக பண்ணவங்க, ஹார்வர்டோ ஸ்டான்ஃபோர்டோ, ஜெர்மனில் பண்ணவன், ஜெர்மனில் இப்போ மெக்கானிக்கலுக்குன்னு ஜெர்மனில் போய் படிக்கிறவங்களாம் இருக்காங்க எம்எஸ். இவங்களை என்னன்னாங்க? இவங்க காம்படிஷனை தாண்டி இவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்கல்ல. எல்லாருக்குமே ஆர்என்டி சீஃப் நான் தான் பாஸ் அப்படின்னு சொல்கிற ஆசை இருக்கும்ல. அதை தாண்டி ஒரு இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண ஒருத்தர் இன்ஜினியரிங்கில் ஜெயிக்கிறாங்கல்ல. ஏன்னா அந்த ஃபீல்டு சிவில் சர்வீஸாவது ஈஸி. நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணி இப்போ நான் ஐஆர்எஸ்னு ஒன்று வாங்கிட்டேன்னா வாழ்க்கை முழுக்க நான் ஐஆர்எஸ். ஆனால் பிஸ்னஸ் அப்படி இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணி நாளைக்கு காலையில் நீங்கள் ஆர்கனைசேஷன் இல்லை. ஸோ டெய்லியான ஃபைட் இது. ஸோ அந்த ஃபைட்டில் ஒருத்தர் இந்த இடத்துலேருந்து வந்து அப்போ அவர் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு நான் பார்க்குறேன். அந்த ஸ்கூலோட ஸ்கில் செட்டை வச்சுக்கிட்டு நாட்ராம்பள்ளியில் இருக்க பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்க்கு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் என்ன படிச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். பேசிக் அப்படியா, பேசிக்கான டெக்ஸ்ட் புக் இருக்கும். இப்போ நம்ம எக்கனாமிக்ஸை பார்ப்போம் இல்லையா, இங்கே எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கும் இந்த ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வர்றாங்கல்ல, அந்த எக்கனாமிக்ஸ்க்கும் வித்தியாசமாக இருக்கும். இங்கே எக்கனாமிக்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் பார்க்குற நிறைய நம்ம கவர்மெண்ட் இங்கே யூனிவர்சிட்டிஸில் எக்கனாமிக்ஸ் ரொம்ப 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 சிம்பிளாக வச்சுருக்காங்க.
பட் எக்கனாமிக்ஸ் டஃப் சப்ஜெக்ட்னு எப்போ தெரியும்னா ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படிக்கும்போது தெரியும். அதனால் நான் இவ்வளோ டெப்த்தாக இதெல்லாம் இங்க போகிறோம். வரவே இல்லையே. இது இது எதுவுமே இல்லையாடா. நாங்கள் என்டையர் படித்ததே வருஷத்தில் ஃபஸ்ட்டு சாப்டரும் முடிச்சிட்டிங்களே. 3 இயர்ஸ் பிஏல படித்ததை எம்ஏல ஒரே ஒரு எக்ஸாமில் ஃபஸ்ட்டு சாப்டரில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே புதுசாக படிப்பாங்க. புரியுது. ஸோ இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் சிலபஸில். ஸோ அப்போ நான் அதை கோப் அப் பண்ணணும்ல. அப்போ அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான்னு பார்க்க. இதே தான் நான் வந்து சிவில் சர்வீஸில் நிறைய சிவில் சர்வீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற சிவில் சர்வன்ஸஸ் எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற சிஎம் செக்ரட்டரி எங்களோட நண்பர்கள் இருக்காங்க. அவங்களாம் சாத்தூரில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்தவங்க. சரியா, இன்றைக்கி எல்லா டெசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ இவங்களோட காம்படிட் பண்ண மற்றவங்களாம் என்ன ஆனா, அப்போ அவங்கெல்லாம் வந்து ஐஐடி ஐஎம்ஏ காம்படிட் பண்ணி பர்செப்ஷன் தான் நம்ம அப்படி. ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை. நான் சொல்கிறேன், பயப்பட தேவையில்லை. இந்த 3ஐயும் நீ கொடுக்க முடிந்தால் எந்த ஸ்டேஜில் வேணாலும் ரிவர்ஸ் பண்ணலாம். சார் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி சார். 2017 நம்ம முன்னாடியே பேச ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன், எக்ஸாம்பிள் மட்டும். என் கூட நடராஜன் ஒரு நண்பர் படித்தார். இப்போ எங்கே இருப்பார், நான் ரொம்ப நாள் ஆச்சு டச்சில். நாங்கள் சிவில் சர்வீஸ் வந்த போது, அதை நான் 99 வரேன். 2000 என்னோடய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. 2000 இஃப் ஐ ரிமெம்பர் ரைட்லி வேகன்சியை வந்து ஃபஸ்ட் டைம் கவர்மெண்ட் குறைச்சிது. யூபிஎஸ்சியில் 760 வேகன்சி. நான் அப்ளிகேஷன் போட்டு கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வரேன் சென்னைக்கு. ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்து எக்ஸாம் எழுதலான்னு நான் லீவ் போட்டு வந்தால் 720 வேகன்சியே கிளியர் ஆகாமல் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டாண்டர்டில் ஒருத்தர் 2 பேர் தான் பாஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இவ்வளோ இன்ஸ்டியூட்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ வந்த உடனே ஒரு 3-4 மாதம் கழித்து வேகன்சி ரிவைஸ் ஆகி 760லேருந்து 360 ஆகிடுச்சு. பாதி ஆகிடுச்சு. ஆமாம். ஏன் கூட நாங்கள் 3 மாதம் 4 மாதம் அப்போ பெரியார் திடலில் தான் படிப்போம். நாங்கள் அப்போ பெரியார் திடல்னா ஒரு நல்ல இன்ஸ்டியூட் தமிழ்நாடுக்கு. இன்றைக்கி ரன் பண்ணுறாங்க பெரியார் திடலில். ஸோ நட்ராஜ் வந்து நீ காலைல அன்றைக்கி இந்த வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் ரிவைஸ் ஆனோன்னா நீ காலைல நாங்கள் டீ சாப்பிட்றோம் கிளாஸுக்கு முன்னாடி. அப்போ சொல்கிறாப்புல, ஏன்டா 720க்கே கிளியர் பண்ணுமான்னு டவுட் இருந்துச்சு, இப்போ 320 ஆகிட்டான், 100% கிளியர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சோடனே கிளம்பிட்டாப்புல. நான் வந்து அவர் கிளாஸில் பார்க்கும்போது நல்லா படிக்கிறா இருக்காரா. எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம ஆல் இண்டியா காம்படிஷன் எழுதினாலும் நம்ம மைண்டு வந்து பக்கத்தில் நேராக தான் திங்க் பண்ணோம். இவன் நம்மளும் நல்லா படிக்கிறானே, இவன் பாஸ் பண்ணிடுறான், அப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். நம்ம ஆக்சுவலி எழுதுறது ஆல் இண்டியா காம்படிஷன். நம்ம எங்களோட பேர் தெரியாது, ஆனால் பக்கத்தில் இருக்க எவ்வளோ நோட்ஸை மறைச்சி வைக்கிறது அதெல்லாம் உண்டு சிவில் சர்வீஸ்லேயும். இது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சார். நோட்ஸை மறைச்சி வைக்கிறது, புக்கை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது அதெல்லாம் உண்டு. ஸோ அவர் வந்து உண்மையிலே கிளம்பி போயிட்டார். எனக்கு தெரியும் 100% அவர் இருந்திருந்தானா பாஸ் பண்ணியிருப்பார். ஏன் அவர் போனதுக்கான ரீசன் வந்து அந்த மைண்ட் செட். 760லேருந்து 320 வேகன்சி வந்துருச்சு. நான் நினச்சேன் ரிசைன்மெண்ட் வந்துட்டோம், வேகன்சி குறைஞ்சாக்க திருப்பி போக முடியும், இன்னும் எழுதி பண்ணிடுவோம், அவ்வளோதான், பார்த்துருவோம், எழுதிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ப்ரிலிம்ஸ் போயிடுச்சு எனக்கு, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கான் என்ன. ஸோ அந்த மாதிரியான இதுதான் தன் பயம்ங்கிறது. இந்த பயத்தை கடக்கணுன்ற நீங்கள் வந்துட்டீங்க, இந்த 3 எஃபோர்ட் போடுங்க. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மகிழ்ச்சி, இல்லைன்னு இழக்க போகிறது என்ன இருக்குது, ஒன்றும் இல்லையா. நம்ம என்ன ஐஏஎஸோட வந்தோம் ஐஏஎஸ் இழக்கிறதுக்கு? சும்மா தானே வந்தோம், வந்து கிடைச்சால் ஐஏஎஸ் இல்லைன்னா ஃப்ரீ. வடச்சென்னை வர மாதிரி தோக்குறோமா ஜெயிக்கிறோம் கூட தான் இறங்கி சண்டை செய்யணுன்ற மாதிரி. அதான் நான் சொல்கிறேன்ல, என்டர்டைன்மெண்ட் சொசைட்டி தமிழர்கள் வந்து நம்ம எடுத்துக்காட்டு கூட சினிமாவில் தான் எடுப்போம். சார் இதில் முக்கியமாக ஒன்று சார், 2017 நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு டேட்டா வந்து போஸ்ட் ஆனவங்க 2010 பேர் வந்து யூபிஎஸ்சி எழுதி போஸ்ட் ஆகிருக்காங்க. 2023 45 தான் போஸ்ட் ஆகிருக்கோம். நம்ம அப்படியே கம்மியாக 50% நம்ம அப்படியே ஓவராலாக பர்சன்டேஜ் வகையில் நம்ம வந்து டிப் ஆகியிருக்கோம். இதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நம்ம வந்து ஜிஆர் பொறுத்த வரைக்கும், ஹையர் எஜுகேஷன் பொறுத்த நம்ம பெஸ்ட்டாக இருக்கும் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறப்ப. அப்படி இருந்தும் இந்த ரிசல்ட் நம்ம கொடுக்க முடியல அப்படின்றது அந்த புள்ளியை நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது? இல்லை, கோவிடுக்கு அப்புறம் ஒரு டிப் இன் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறேன். கோவிடுக்கு அப்புறம் யாரெல்லாம் ரொம்ப சீரியஸாக வந்து ஊருக்கு போனாலும் திரும்பி ரொம்ப சீரியஸாக வரல, கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக மாறிட்டான் போல நம்ம ஆள். அது ஒன்று பார்க்குறேன். ரெண்டாவது, இங்கே பெர்ஃபார்மன்ஸ் இன்ஸ்டியூட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. சென்னையில் இருக்கிற 4-5 இன்ஸ்டியூட் நல்லா பண்ணுறாங்க, கவர்மெண்ட் நல்லா பண்ணுறாங்க, இதில் எல்லாமே நல்லா இருக்குது. இதில் இன்ஃபேக்ட் சென்னை இப்போ 45 பேர் சொல்கிறீங்களா, சென்னையிலேருந்து கிளியர் பண்ணவங்க அரௌண்ட் 100 பேர் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அந்த 100ல் 55 பேர் நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஓகே. இப்போ டெல்லிக்கு அப்புறம் சென்னை இஸ் நவ் செகண்ட் இம்பார்ட்டன்ட் சென்டர் ஃபார் இந்தியா. என்ன காரணம் சார்? ஒரு நல்ல ஒரு செட்டப் ஃபார்ம் ஆகிடுச்சு, நல்ல இன்ஸ்டியூட்ஸு, நல்ல கோச்சிங் பண்ணுறவங்க இருக்காங்க, நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க, எல்லா மெட்டீரியல்ஸும் கிடக்குது, நிறைய நிறைய R&D பண்ணுறவங்களும் நல்லா இருக்காங்க. இப்போ ஐ கேன் நேம் ஃபியூ இன்ஸ்டியூட்ஸு, அது மார்க்கெட்டிங் மாதிரி அதனால் நான் சொல்லலை. ஸோ இவங்க எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது நல்லா பண்ணுறாங்க, டெல்லிக்கு அடுத்து நல்லா பண்ணுறாங்க. இப்போ நிறைய
நார்த் இந்தியன் பசங்க பொண்ணுங்க ஒரு சேஃப்டிக்காகும். இப்போ நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறவன் சென்னையை ப்ரிஃபர் பண்ணுறான், கல்கத்தாவில் இருக்கவங்க சென்னையை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கவங்க சென்னையை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, மகாராஷ்டிரா குஜராத் சென்னையை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ சென்னைக்கு அப்புறம் தான் ஹைதராபாத் வருது. ஸோ நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எதுக்காக கோட்டாவில் போய் ஐஐடிக்கு படிக்கிறீங்க? அதே புக்கு, அதே மெட்டீரியல், அதே நோட்ஸு, ஆன்லைனில் எனஃபாக மெட்டீரியல் இருக்குது. எதுக்காக நீங்கள் அங்கே போகிறீங்க? ஏன் கோட்டாவில் 50,000 பேர் படிக்கிறாங்க ஐஐடிக்கும் எய்ம்ஸுக்கும் அந்த நீட்டுக்கும்? ஏன் படிக்கிறாங்க? ஏன்னா அவங்க ஒன்ஸ் ஒரு ஒரு ஃபார்மட் செட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபார்மட்டில் போய் நீங்கள் டக்குன்னு கிளியர் பண்ணுறது ஈஸி வித் லெஸ் எஃபோர்ட். ஒரு புது இடத்துல எல்லாத்தையும் நீங்கள் உருவாக்குறது கஷ்டம். இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும். புக்ஸு தேவைப்படும், மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், ஃபேக்கல்ட்டி தேவைப்படும், என்விரான்மெண்ட் தேவைப்படும். படிக்கிறதுக்கான பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் தேவைப்படும். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தனியாக படிச்சிருக்க விட ஒரு 20 பேர் நம்மளோட ரேஸில் இருக்காங்கன்றப்ப அந்த என்விரான்மெண்ட் தேவைப்படும். சரியா? நாங்கள் முன்னாடி சொல்லுவோம் சில கேண்டிடேட்டுக்கு வந்து நீ டெல்லிக்கு போகணும்னு சொல்லுவோம் படிக்கிறதுக்கு. எதுக்கு சொல்லுவோம்னா ஆல் இண்டியா காம்படிஷனை ஃபீல் பண்ணலான்னு சொல்லுவோம் டெல்லியில். ஏன்னா டெல்லியில் நீங்கள் ஆல் இண்டியா காம்படிஷனை ஃபீல் பண்ணுங்க. எல்லா ஸ்டேட்லேருந்து வந்து படிச்சுட்டு இருப்பான். நம்ம ஓல்டு ராஜேந்திர நகரில் ஒரு 5-6 இன்ஸ்டியூட் இருக்குது. அங்கே ஒரு 50,000 பேர் படிக்கிறான். எல்லோரும் வந்து படிப்பான். எல்லா ஸ்டேட்லேருந்து படிக்கும்போது யூ வில் ஃபீல் த காம்படிஷனோ. இவன் பீகார்காரன் அப்படி தான் படிக்கிறானா, இவன் ஒடிசாவா தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒன்லி ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா கோயம்புத்தூர் சைடு நிறையா படிக்கிறானே அவன் அப்படின்னு அந்த கம்பேரிசன் இருக்கும். நீங்கள் ஆல் இண்டியா காம்படிஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க டெல்லியில். அதை கூட நீங்கள் சென்னை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு நான் சொல்கிறேன். சென்னையிலே ஒரு ஃபீலிங் ஆல் இண்டியா காம்படிஷன். ஏன்னா நிறைய நாங்கள் மார்க் இன்டர்வியூ ஐஏஎஸ் எக்ஸாம் போகிறவங்களுக்கு மார்க் இன்டர்வியூ பண்ணும்போது நான் வந்து மோர் தென் 50% நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஃப்ராவை ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் பயன்படுத்தலை அப்படிங்கிற கேள்விக்கு எனக்கு வருது. ஸோ டெல்லியை நான் சென்னை கொண்டு வந்துட்டேன், நீ ஏன் பயன்படுத்தாமல் இருக்க? டெல்லியிலேருந்து சென்னை கொண்டு வந்துட்டோம். ஆனால் நம்ம ஊர்ல இருந்து நாமக்கல்ல இருந்தோ, கோயம்புத்தூர் இருந்தோ, மதுரையில இருந்தோ, ராமேஸ்வரத்துல இருந்தோ மக்களை சென்னை கொண்டு வர முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொசைட்டியாவும் இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம், அரசியல் ரீதியாவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது. கண்டிப்பாக 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஒன்று சொசைட்டி, சமூகம், தனிப்பட்ட அந்தந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற விஷயங்கள், சமூகம் உள்ளார்ந்த சமூகம், 3வது அரசியல். இப்போ இந்த அரசியல் நான் ஏன் தொலைலன்னா அரசியலில் வந்து இப்போ தமிழ்நாடுக்கு நீங்கள் எஸ்எஸ்சியில் இவ்வளோ பேர் வரணும் சார், தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று யாரை மத்திய அரசை ப்ளேம் பண்ணால் நீங்கள் ஒரு பார்ட்டியில் இருக்கீங்கன்னு அர்த்தம், மாநில அரசை ப்ளேம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் அதில் ப்ளேம் பண்ணுறனால அரசியல் லெவலில் ஒன்றும் ஆக போகிறதில்ல, அது தனி சப்ஜெக்ட். இப்போ நாளைக்கே மத்திய அரசு வந்து ரெக்ரூட்மெண்ட்டை ஜோனல் ரெக்ரூட்மெண்ட்டாக மாற்றிடுச்சுன்னு வச்சுங்க எஸ்எஸ்சியை, நமக்கு ஒரு சாய்ஸு அச்சீவ்மெண்ட்டுக்கு அதிகமாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னா சார் மேட்ச் நடத்துங்க, எங்கள் ஹோம் கிரவுண்டில் நடத்துங்க, நாங்கள் வந்து ஆடுவோம் அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஹோம் கிரவுண்டில் நடக்கிற மேட்சே ஜெயிக்க மாட்டோம் சார். அது உங்கள் சிஎஸ்கே ப்ராப்ளம். ஸோ நான் அப்படி கேட்டது அசிங்கம் இல்லையா? ஹோம் கிரவுண்ட் நடத்துங்க சார்னு. நான் ஏன் ஜோனல் ரெக்ரூட்மெண்ட் கேட்கணும்? கேட்க தேவையில்லை நான் சொல்கிறேன். ஆனால் கொடுத்தால் ஜெயிக்கிறது ஈஸின்னு எனக்கும் தெரியும், அது அரசியல். அது ஏன் மத்திய அரசு கொடுக்கணும், மாநில அரசு ஏன் கேட்கணும், இதெல்லாம் அரசியல் சம்மந்தப்பட்டு. ஸோ எஸ்எஸ்சியை பொறுத்த மட்டும் யூபிஎஸ்சிக்கு ஜோனல் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது, அது எப்பயுமே ஆல் இண்டியா ரெக்ரூட்மெண்ட். இன்ஃபேக்ட் அதில் சிசாட்னு ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்துருக்கு இல்லையா, இப்போ 2012-13 வந்துச்சு. இது வந்து அதிகமாக நார்த் இந்தியாவை பாதிக்குது. ஏன்னா இதில் ஆங்கிலமும் குவான்டிடேட்டிவிலிட்டியும் இருக்குது. அதில் 2லேயும் அவங்க வீக்கு. ஜென்ரலாக அந்த யூபி பீகார் வந்து இதை தடுமாறுவாங்க. இதை சவுத் இந்தியா ஈஸியாக அடிக்கிறாங்க. இந்த சவுத் இந்தியா இந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு சில ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒரு சில பேர் நல்லா மேத்ஸ் போடுவாங்க, ஒரு சில பேர் இங்கிலீஷ் ஈஸியாக இப்போ சவுத் இண்டியன்ஸ் இங்கிலீஷை ரீகேப் பண்ணுற மாரி நார்த் இண்டியன்ஸ் பண்ணுறதில்ல. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு ஸ்கில் செட்டுன்னு சொல்கிறோம். அதில் சில லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கும், நீங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கு. ஆமாம். ஸோ இதில் வந்து இப்போ சிசாட் வந்து சவுத் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, நார்த் இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் இருக்குது. அதனால தான் ஒரு பெரிய போராட்டம் அடித்தது சிசாட்டில், பெரிய போராட்டம் இருந்தது. அதனால இப்போ மார்க் எலிஜிபிலிட்டி மார்க்கை சேர்க்காமல் முதல்ல மார்க் சேர்த்தாங்க, அப்புறம் மார்க்கை சேர்க்காமல் எலிஜிபிலிட்டியாக மாற்றினாங்க. ஏன்னா மார்க் சேர்த்தா சத்தியமாக பாஸ் பண்ண மாட்டாங்க அவங்க நிறைய பேர். ஸோ அப்போ அதை கான்சியஸாக தெரிஞ்சு அப்போ என்னைய பாதிக்குதுன்னு அவங்க ஃபைட் பண்ணாங்க. அப்போ அதுமாரி நீங்கள் எதெல்லாம் உங்களை பாதிக்கு நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் அரசியல் ரீதியாக போனால் என்ன அர்த்தம்? இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி நீங்கள் ஃபைட் பண்ணுங்கிற அதை ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி அஜிடேஷனுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சொசைட்டியான நோக்கிய பாசிட்டிவ் ஓரியன்டேஷன் பார்க்கல. அதுக்கு காரணம் என்டர்டெயின்மெண்ட் மோடுன்னு நான் சொல்கிறேன். அதை சப்போர்ட் பண்ணுறது டாஸ்மாக் மோடு, அது சப்போர்ட் பண்ணுறது சிஎஸ்கே மோடு,
ஸோ தப்பு இல்லை, ஜாலியாக இருக்கலாம். ஆனால் நம்ம ரேஸில் இல்லைன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சார் இன்னொரு உங்ககிட்ட பேட்டி எடுக்கிறேன் வரேன் அப்படின்றப்ப என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அவர் ஒரு கொஸ்டின் வந்து கேட்க சொன்னார். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நான் படிக்கிறேன், எனக்கு வந்து ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, நான் எப்படியாச்சும் படித்து பாஸ் ஆகிடணும். இப்போ ஆப்ஷன் பி அப்படின்றது எனக்கு என் மைண்டில் இல்லை. ஆனால் எனக்கு வந்து இன்ஸ்டியூஷனாக ஒரு ப்ரெஷர் இருக்கும், மேரேஜ் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும், எக்கனாமிக்கலாக ஒரு ப்ரெஷர் இருக்கும். இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக கூட இருக்கிறவங்களோ இல்லை நம்ம மைண்ட்லேயோ ஏன் நம்ம வந்து பிளான் பி வந்து நம்ம யோசிக்கக்கூடாது, பிளான் பி ஏன் நம்ம வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று வருது. ஆனால் நார்த் இந்தியன்ஸில் இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளான் பியை அவங்க வந்து எப்பயுமே ரெடிமேடாக வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று யோசனைகள் அவர் சொன்னார். இதை நீங்கள் எப்படி கிளாரிஃபை பண்ண விரும்புறீங்க? உங்களோட இனிஷியல் தாட்ஸ் இதை பற்றி. இல்லை, அது வந்து நம்ம 2 விதமாக பார்க்கலாம். இப்போ பீகாரில் வந்து ஐஏஎஸ் அதிகமாக வருவாங்க அந்த காலத்தில், சிவில் சர்வீஸ். ஏன் அப்படின்னு யோசிச்சோம்னா, பீகாரில் வந்து 2 கிளாஸ் ஆஃப் சொசைட்டி இன்றைக்கி வரைக்குமே. ஒரு அப்பர் கிளாஸ், லோவர் கிளாஸ், மிடில் கிளாஸே கிடையாது பீகாரில். ஸோ ஒன்று லேண்ட் ஹோல்டர்ஸ், இன்னொன்று நோ லேண்ட் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த 10% 20% பாப்புலேஷன் இருக்கு இல்லையா பீகாரில், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டில் 5-6 பசங்க இருந்தான்னு வச்சுங்க, ஒருத்தர் கொண்டு போய் டெல்லியில் உட்கார விட்டுருவாங்க. தம்பி நீ இருக்கிறதுல நல்லா படிக்கிறவனே, இருக்க நல்லா படிக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஜோக்காக சொல்லுவான், யார் எல்லா எக்ஸாம் பாஸ் பண்ணுறானோ 10th வரைக்கும் அவன் தான் நல்லா படிக்கிறவன், ஃபஸ்ட் ரேங்க்லாம் கிடையாது. ஏன்னா அவன் சொல்லுவான், அந்த மாதிரி 10th வரைக்கும் எல்லா எக்ஸாம் யார் பாஸ் பண்ணுறானோ எப்போ அவன் தான் நம்ம வீட்டில் நல்லா படிக்கிறான், அவனை கொண்டு டெல்லியில் இறக்கி விட்டுருவாங்க. டெல்லியில் இறக்கி விட்டு நீ 30 வயசு வரைக்கும் வராத இந்த பக்கம், பாஸ் பண்ணா வா அப்படின்றானு. ஸோ அவன் யூபிஎஸ்சி எழுதுவான், அங்கே பீகார் சர்வீஸ் எழுதுவான், யூபி எழுதுவான், எம்பி எழுதுவான், எல்லாத்தையும் எழுதிட்டு இருப்பான். அவனுக்கு காசுக்கு பஞ்சமே இல்லை, அவனுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை. எப்போ போய் போனாலும் அவனுக்கு பொண்ணு ரெடி, வீடு ரெடி, சொத்து ரெடி, எல்லாம் இருக்குது. ஏன்னா தே ஹாவ் ஹியூஜ் அசட்ஸ் அண்ட் தே நீட் 1 person ஃப்ரம் their ஃபேமிலி டு ரெப்ரசன்ட் இன் த கவர்மெண்ட். இந்த ராமன் ஆண்டான்னா ராவன் ஆண்டான்னு யோசிக்கல, ராமா ஆண்டால் ராவன் ஆண்டால் நான் இருக்கணும்பா உள்ள, நான் ஒரு அட்டண்டன்ஸ் இருக்கணும், நம்ம வீட்டிலேருந்து நீ இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுற சொசைட்டி பீகாரில் இருக்க. அதனால சிவில் சர்வீஸில் டாமினன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது நீங்கள் தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணுங்கள், அப்படி ஒரு டாப் கிளாஸ் தமிழ்நாட்டில் கம்மி, மிடில் கிளாஸ் அதிகம். அப்போ மிடில் கிளாஸில் நீங்கள் சொல்கிற போராட்டம் வந்துடும். கண்டிப்பாக 22 வயசில் ஒருத்தர், நாமெல்லாம் 22 23 தான் என்ட்ரியாக வர்றாங்க, ரொம்ப ரேர் கேஸில் 21 வயசில் வருவாங்க இந்த காம்படிஷன். நான் வரும்போது 23 வயசு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது, சரியா? அப்போ 25 26 உங்களுக்கு ப்ரெஷர் ஆரம்பிச்சிடும். மொதல் அட்டம்ப்ட் 2 வருஷம் போயிடும். ஃபஸ்ட் அட்டம் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் எழுதி அடுத்த வருஷம் மெயின்ஸும் இன்டர்வியூ போகும்போது யூ வில் கம்ப்ளீட் 2 years ஃபஸ்ட் அட்டம்ப்ட். ஸோ 23 வயசு வந்தீங்கன்னா முதல் அட்டம்ப்ட் முடிக்கும்போது 25 வயசு. இதில் எந்த ஸ்டேஜில் நீங்கள் போனாலும் திருப்பி நீங்கள் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ 26 அடுத்த அட்டம்ப்ட், 27 3வது அட்டம்ப்ட். அப்போ வீட்டில் ப்ரெஷர் இருக்கும், உங்களோட கொலீக்ஸ்லேருந்து ப்ரெஷர் இருக்கும், உங்களோட காலேஜில் படித்தவங்களாம் எங்கேயா செட்டில் ஆயிடுவான், பத்திரிக்கை கொடுக்க வருவான், அதில் ஒரு கார் வேறு வாங்கிட்டு வருவான், மாமனார் கிஃப்ட் பண்ணார் மாப்பிள்ள அப்படின்னு அந்த காரில் வந்து பத்திரிக்கை கொடுத்து போயிடுவான். இதெல்லாம் தான் நீங்கள் தவம்னு நம்ம என்ன சொல்கிறோம், தவம் சொல்கிறது எனக்கு இல்லாத போது இல்லாமல் இருக்கிறது இல்லை, எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கும்போது அது வேணான்னு சொல்கிறது. இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் ஃபீல்டை விட்டுட்டு கம்பெனியில் போய் வேலைக்கு போனீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், உடனே நடந்துடலாம். பட் ஆனால் நான் நினச்சது அங்கே தான் நீங்கள் எனக்கு தெரியும் இது வரும், ஆனால் எனக்கு வேணாம், எனக்கு இதான் வேணும்னு நீங்கள் அதுக்கு பேர் தான் தவம். அதுக்கு பேர் தான் எனக்கு தேவை, எனக்கு இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது ஏதோ ஒரு பர்பஸ்க்காக. எனக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, எனக்கு வேணாம்ப்பா, ஒன்றும் அவசரம் இல்லை, நான் இதை முடிச்சுட்டு வரேன், அதனால் அதை இழந்தாலும் பரவாயில்லைங்கிற அந்த மனப்பக்குவம் தான் தப்பு. சார் இப்போ இதை நான் சொன்னேன்னா நீங்கள் உடனே இதை என்டர்டெயின்மெண்ட்லேருந்து நீ எடுக்கிற அப்படின்னு கேட்பீங்க. இப்போ 2 வகை தான் சார், ஹோப் இஸ் எ குட் திங், ஹோப் இஸ் எ டேஞ்சரஸ் திங். இது 2 தான் நம்ம வந்து ரெண்டுமே 2 வகையாக. ஹோப் இஸ் எ குட் திங், ஹோப் இஸ் எ டேஞ்சரஸ் திங். கரெக்டு. இது நீங்கள் சொல்கிறது பார்த்தா அது நடக்கலாம், உண்மை. இப்போ நீங்கள் அழகாக சொன்னீங்க, ஹோப்பை வந்து குட் அண்ட் டேஞ்சரஸ். ஏன் டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறீங்க? இந்த நம்பிக்கையாலே நட்டாத்தில் போனவன் இருக்கான், இந்த நம்பிக்கையால் ஜெயித்தவனு இருக்கான், சரியா? நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது வேகமாக ஓடுற குதிரை, ரொம்ப வேகமாக ஓடுற குதிரை. அப்போ ரெட்டை குதிரை சவாரி பண்ண முடியாது. ஸோ பிளான் பி வில் நாட் ஒர்க். நான் பீகார்லேயே சொன்னேன், பிளான் பி அவன் உருவாக்கல, சொசைட்டி உருவாக்கி கொடுக்குது. இட் இஸ் ஃபேமிலி இஸ் கிவிங் பிளான் பி. ஆனால் அந்த சொசைட்டி உருவாக்கக்கூடிய அந்த கல்ச்சர் அது அவன் அட்லீஸ்ட் சரி உங்களுக்கு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மோட்டிவேஷன்லாம் சொல்கிறேன், உங்களுக்குன்னு சில ஸ்ட்ரென்த் உண்டு, உங்களுக்குன்னு சில வீக்னஸ் உண்டு. உங்கன்னு சொல்லும்போது நீங்கள் தனியால் இல்லை,
நீங்கள் உங்கள் ஃபேமிலி, உங்கள் சமுதாயம், என்ன உங்கள் மாநிலம், உங்கள் மொழி குரூப்பு எல்லாமே உண்டு. நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஜாதியை சேர்ந்தவனாலே உங்களுக்கு வேலை கிடைக்குது. அது என்னது? உங்களோட ஸ்ட்ரென்த்தா, உங்களோட வீக்னஸா? ஏதோ ஒரு வகையில நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஜாதியை சேர்ந்தவனால வேலை கிடைக்காம போகுது. அது என்னது? உங்கள் வீக்னஸ் தானே. ஸோ நீங்கள் வரும்பொழுது உங்கள் தனிப்பட்ட மனசுலேயும் ஸ்ட்ரென்த்து உண்டு, வீக்னஸ் உண்டு. உங்கள் ஃபேமிலிலையும் ஸ்ட்ரென்த்து உண்டு. பணம் செலவழிக்க முடிஞ்சால் ஃபேமிலி உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து. பணம் செலவழிக்க முடியாத ஃபேமிலி உங்களுக்கு வீக்னஸ். ஒரு ஜாதியினால் உங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா ப்ரைவேட்டில், கவர்மெண்ட்டில் இல்லை, ஸ்ட்ரென்த்து. ஜாதினால் வேலை கிடைக்கலன்னா வீக்னஸ்ஸு. சரியா? ஸோ அதுமாரி மொழியினால் ஒரு சில கம்பெனியில் ஒரு பர்டிகுலர் மொழி இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்போ மொழி என்னது? நீங்கள் ஆசைப்படலாம். ஸோ இந்த ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைஃப் லாங்காக நீங்கள் வீக்னஸ் இல்லாத ஒரு மனிதனால் அந்த உலகத்தில் உருவாக முடியாது, பறக்க முடியாது. கண்டிப்பாக வீக்னஸ் வரும். அந்த வீக்னஸ் நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க, உங்கள் ஸ்ட்ரென்த் எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்க, இதுதான். அதுவும் மாரி வேகமான குதிரை மாரியான யூபிஎஸ்சி விஷயத்துக்கு நீங்கள் வேகமாக போனீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்து அதிகம் தேவைப்படும், உங்கள் வீக்னஸையும் நீங்கள் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ முன் வச்ச கால பின் வைக்காத அப்படின்றது தான். இப்போ நம்பிக்கைங்கிறது இது எல்லாமே மெஷரபிள். நம்பிக்கையை மெஷர் பண்ண முடியாது. இது டிஜிட்டல், எதிர் 0 or 1. நம்பிக்கை, ஃபெய்த்து, கடவுள் நம்பிக்கை, உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை, தன்னம்பிக்கை எல்லாமே டிஜிட்டலில் தான் ஒர்க் ஆகும், அனலாகில் ஒர்க் ஆகாது. ஒன்று இருக்குது, இல்லை. எண்ட் ஆஃப் த ரேஸ் நீ ஜெயிச்சியா தோத்தியா? இல்லை உங்கள் உள்ளே இருக்கா இல்லையா? நீங்கள் வந்து ரிசல்ட் பத்தி நீங்க பேசல. உங்களுக்குள்ளே 2 தான் இருக்க முடியும். இருக்கு ஆனால் இல்லை சார். ஒரு 75% இருக்குது சார், 25% இல்லை சார். இப்போ எப்படி இருக்கு? இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் இல்லை. இது அதுக்கு பேர் குழப்பம். இந்த ஃபியர் வரும். இதுக்கு தான் நம்ம அந்த காலத்தில் பகவத்கீதை என்ன நடக்குது சீனு? அர்ஜுனன் வந்து ஒரு மிகப்பெரிய மாவீரன், எஸ்டாப்ளிஷ்டு மாவீரன். அவனுக்கு வந்து வார் ஃபஸ்ட்டு கிடையாது. அவன் ஏகப்பட்ட வாரை பார்த்துட்டான். அவன் நிறைய பேர்ட்ட சண்டையும் போட்டான். இப்போ அந்த ஆர்மியை பார்த்தோன்னே அவனுக்கு ஆர்மியை பார்த்தோன்னா வந்து பயமா, ஏன்னா இவனை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிப்போமா, உயிரோடு இருப்போமா இல்லையாங்கிறதா, இல்லை சண்டை போடலாமா வேணாமா, சொந்தக்காரன் சண்டை போடலாமா வேணாமா அப்படின்னு. ஸோ இவன் என்ன சொல்லுவான், எல்லாம் சொந்தக்காரனாக இருக்கானே, சண்டை போடலாமா வேணாமான்னு கேட்பான் அர்ஜுனன். அதுக்கு பகவான் கிருஷ்ணன் சொல்லுவார், உனக்கு என்ன திடீர்னு பயம் வருதுன்னு கேட்பார். என்னப்பா இவ்வளோ எமோஷனலாக இருக்க, என்னப்பா இவ்வளோ பாசமாக இருக்க அவங்க பெரியப்பா மேலே? பெரியப்பா யார்? திருதராஷ்டிரா. பெரிய என்ன துரியோதனை, என்னப்பா திடீர்னு இவ்வளோ பாசமாக இருக்கேன்னு கேட்கல. ஏன் பயப்படுறேன்னு, பயத்தினால அந்த எக்ஸ்பிரஷன் வருதுன்னு அவர் சொல்கிறார். இதுதான் பகவத்கீதையோட ஸ்டார்டிங் சாராம்சம். நான் என்ன சொல்கிறேன், இது கண்டிப்பாக உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். இது கண்டிப்பாக வரும். இந்த மாதிரியான சந்தேகங்கள் வரும், எனக்கும் வரும். ஒவ்வொரு முறை நான் கண்டிப்பாக வரும். அதுக்கு நம்ம கோப்பப்புக்கு மெக்கானிசம் வச்சுக்கணும். இப்போ எனக்கு ஒரு குரு இருந்தார் கைட் பண்ணுறதுக்கு, மென்டார் இருந்தாங்க ஃபீல்டில். நீங்கள் அதை சூஸ் பண்ணணும், நீங்கள் போகணும், நிறைய மென்டார்ஸ்ட்டை பேசி அவங்க ஜேர்னியில் கூட இருக்கணும். சார் எனக்கு கொஞ்சம் கூட இருக்குன்னு அவங்க இருப்பாங்க. நம்ம தமிழில் ஆற்றுப்படைன்னு ஒரு நூல் உண்டு, அதோட வேலையே மென்டர்ஷிப் தான். ஓகே, சரியா? அதுமாரி ஒரு குரு தேவை, ஒரு இஷ்ட தெய்வம் தேவை. ஏன்னா நீங்கள் பெரிய வாருக்கு போகும்போது முழுக்க உங்கள் பலன் மட்டும் திடீர்னு செட்பேக் ஆச்சுன்னா தாங்கணும்ல. இது போராட்டம் இருக்கும். ஐஏஎஸ் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களும் இந்த போராட்டத்தோடு தான் எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக சொல்லலாம், அந்த போராட்டம் இல்லாமல் அப்படியே வந்தேன், கேக் வாக்கு மாரி வந்தேன் சார், பாஸ் பண்ணேன் சார், சூப்பர் சார், ரொம்ப கேஷுவல் சார் இது அப்படின்னு யாருமே இல்லை. போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் நீங்கள் பின்வாங்கினீங்களா முன்னாடி போனீங்களா, அதுதான் முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ இது இப்போ இன்றைக்குமே எனக்கு வந்து நான் சிவில் சர்வீஸ்லேருந்து ஐஆர்எஸில் 15 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு எனக்கு ஒரு பாலிடிக்ஸ் மேலே ஆர்வத்தில் பாலிடிக்ஸ் வந்தபோது எனக்கு இன்றைக்குமே ஒரு போராட்டம் இருக்குது. தேவையில்லாமல் இந்த பக்கம் வந்துட்டோமோ, இதுக்கு நம்ம சம்மந்தமாக டாப்பிக்கோ முட்டு சொந்தா இருக்குது. என்ன சொல்லுது, அதாவது இப்போ நம்பிக்கை இருக்கா இல்லைன்னா குழப்பத்தில் இருக்குன்னு அர்த்தம். நான் ஜெயிக்கணும்னா அதை பற்றி நான் வருத்தப்பட மாட்டேன். தோக்குறதுனால வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, தோக்க போகிறோம் அவ்வளோதான், எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் இந்த ஒரு 5 ஆண்டுகள் நான் படிக்க அரசியலில் தொடர்ந்து தொடர்பில் இருக்கும்போது சந்தேகம் வருது. இது எங்களுக்கு நான் சர்வீஸு வேறு வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு இங்கே வரும்பொழுதும் யூபிஎஸ்சி படிக்க வரும்போதும் எனக்கு இருந்தது. எனக்கு திடீர்னு தோணுமே, இந்த 2 ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் போச்சு, ஃபஸ்ட்டு மெயின்ஸ் போச்சு, என்னடா நம்ம சரியாக இருக்காது போல இருக்க, ஏதாவது குழப்பம் இருக்குமான்னு அப்படி கேஸ் இல்லை. அப்புறம் ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு டிஸ்கஷன், இதுதான் ஜேர்னி. இந்த ஜேர்னி இருக்க தான் செய்யும். அதாவது நம்ம நெகட்டிவ் ஆகிறப்ப நம்ம அந்த மோட்டிவேஷன் தாட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு நம்ம ஒரு சோர்ஸ் தேவைப்படுது. அதில் நீங்கள் அந்த ஹோப் டேஞ்சரஸ்ங்கிறதுக்கு ஒரு சின்ன லைன் மட்டும் சொல்லுங்கள். உங்களோட டேலண்ட்டை நீங்கள் தான் எவலேட் பண்ணணும், நான் எவலேட் பண்ண முடியாது.
அப்போ அதில் எவாலுவேஷன் பண்ணுறதுல சில டிஃபிகல்ட்டி இருக்குது. சில நேரங்கள் நாங்கள் பார்ப்போம், ஒருத்தர் ஸ்டூடெண்ட் வந்து ஐஏஎஸ் படிச்சிட்ருக்காரு, எனக்கு தெரிஞ்சவர்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 வருஷமாக படிச்சிட்ருக்காரு. ஒரு நாள் இல்லை, நான் அவனு சொல்லலை, நான் எதுவும் மற்ற விஷயங்கள் பேசலை, 4 வருஷம் 3ஆவது அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆனவொடனே என்கிட்ட வந்தார். என்கிட்ட வந்து கேட்டார், சார் நீங்கள் எனக்கு ஜெனினாக சொல்லுங்கள், நான் இந்த எக்ஸாம் படிக்கலாமா வேணாமா, ஐ எம் ஃபிட் நாட் ஃபிட்னாரு. அப்போ நான் ஒரு 3 கொஷின் அவர்கிட்ட கேட்டேன் சப்ஜெக்டில். 3 வருஷம் படித்ததுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டில் நீங்கள் அவ்வளோ இன்டெப்த்தாக போகலை அப்படின்னு நான் சொன்னேன், என்னோடய ஃபீலிங், நீ சிவில் சர்வீஸ் விட்டுரு, ஒன்று இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணு, இல்லையா உன் பிஸ்னஸ், உனக்கு பிஸ்னஸ் பிடிக்குது அதுக்கு போயிடுங்க. இன்றைக்கி பிஸ்னஸில் பெரிய ஆளாக இருக்கார். 2வது விஷயம், இப்போ அவர் என் நண்பர், என்கிட்ட உரிமையாக கேட்குறாரு, நான் உரிமையாக சொல்கிறேன். நான் எப்படி எவாலுவேட் பண்ணுறேன் அவர் டேலண்ட்டை, நான் ஒரு 3-4 கொஷின் கேட்குறேன், அவரை 3 வருஷம் நான் பார்த்துருக்கேன், அவர் எப்படி படிக்கிறாரு, சின்சியராக எஃபோர்ட் போடுறாரு. ஆனால் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு இந்த சப்ஜெக்டில் அதுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ நான் எவாலுவேட் பண்ணுறேன், எப்போ நீ இன்னும் 4 வருஷம் வேஸ்ட் பண்ணி ஏஜும் தாண்டி மேரேஜும் டிலே ஆகி இத்தனை விஷயம், இதை வந்து நான் எல்லாத்துக்கும் யார் வேணாலும் கூப்பிட்டு சார் ஃபோனில் கேட்டான்னு வச்சுங்க, சார் என்ன சார் நான் எழுதலாமா வேணாமான்னா சொல்ல முடியாது. ஜாதகம் சொல்கிறப்ப சொல்ல முடியாது. அங்கே மொத்தம் 12 கட்டம் ஜாதகத்தில், இங்கே ஏகப்பட்ட கட்டம் இருக்குது. சரியா? ஸோ நான் என்ன சொல்லுன்னா, அதை அவங்க மென்டார்கிட்ட கேட்கணும். அப்போ மென்டார்ன்றது ஒரு மேஜர் ரோல் ப்ளே ஒரு ஆமாம், மென்டாருங்கிறது அந்த ஃபீல்டில் ஜெயித்தவங்களாக இருக்கலாம், இல்லை இருந்தவங்களாக இருக்கலாம், உங்களோட வெல்விஷராக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது நீங்கள் கண்டுபிடிக்கிறது அது எல்லாத்தாலையும் முடியும். உங்களுக்கு யாரை பிடிக்குது, உங்களை யாருக்கு பிடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இல்லை, அதை நீங்களாக மறைச்சிக்கிட்டிங்கன்னா அது ஒரு விஷயம் இல்லை. அது பிடிக்கிறவங்ககிட்ட, இப்போ எனக்கு உண்மையிலேயே நான் ஐ ஹம்ப்லி இன்டெப்டட் டு சம் ஆஃப் த சீனியர்ஸ். இந்த நிறைய டிஸ்கஷன் அவங்களோட நான் பேசியிருக்கும்போது, அவங்க என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோட பேட்ச்மேட்ஸ், எங்களோட சர்வீஸில் இருக்கிறவங்க, அவங்ககிட்டலாம் நாங்கள் பேசும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம அந்த வெல்விஷஸில் கேட்கும்போது நம்மளால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ஆனால் டென்ஷனே ஆகாமல் நான் கூலாக எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேங்கிறது ஒரு மித். எல்லாருக்கும் எல்லாமே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இதெல்லாம் மோட்டிவேஷனலாக பேசுகிறது. ஸோ இதை எடுத்து யாராவது சார் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க அப்படின்னு ஹோப்பால் ஜெயிச்சிட்டா பரவாயில்ல, ஹோப் இஸ் டேஞ்சரஸ்ன்னு சொல்லியிருப்போம். சார் இதில் இறுதியாக ஒரு கேள்வி சார், இப்போ நிறைய நீங்கள் சொன்னீங்க யூபிஎஸ்சிலேருந்து நிறைய இருக்குது, எஸ்எஸ்சி இருக்குது, இது கீழே நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, இதெல்லாம் யாருக்கும் அதை போய் அப்ளைவே பண்ண மாட்டேன்றாங்க, அது ஒரு ஸ்டாக்னேட் ஆகிடுறாங்க யூபிஎஸ்சி அப்படின்றதுக்குள்ளேயுமே அப்படின்னு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நான் என்ன பண்ணணும், இல்லை கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் எப்படி வந்து உதவணும்? ஸோ ஆஸ்பிரண்ட்டை பொறுத்த மட்டும் இன்றைக்கி அவங்களுக்கு வைடு வெரைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் எல்லாத்துலேயும் வருது, அட்வர்டைஸ்மெண்ட் வருது. சிவில் சர்வீஸ் மாதிரி எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக ஒரு டைமாவது ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் அசோசியேட் ஆகிடுங்க. ஏதோ ஒரு இன்ஸ்டியூட், நீங்கள் மதுரையில் இருக்கீங்க, கோயம்புத்தூர், சென்னைக்கு தான் வரணும் அவசியம் இல்லை, ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் அசம்பிள் ஆகி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஃபீல்டில் யூடியூப்பில் அது சம்மந்தமான எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில், ட்விட்டரில், லிங்க்டின்ல அது சம்மந்தமான இந்த கோச்சிங் ஃபேக்கல்ட்டிஸில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெசேஜ் விழுந்துகிட்டே இருக்கும். சரியா? டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். அதில் நாலேஜ் வளரும், இது விஷயங்கள் நடக்கிறதும் பேப்பர் சார் படிக்க இப்போ எல்லாரும் ப்ரிஃபர் பண்ண ஹிந்து சொல்லுவாங்க. ஹிந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஸோ ஹிந்து தான் அதிகமாக தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. தமிழை பொறுத்த மட்டும் இது தமிழ் ஹிந்து நல்லாயிருக்கு, தினமணி நல்லாயிருக்கு. அதிகமான ரீச் இருக்கிறது தினத்தந்தி, தினமலர். ஸோ இந்த பேப்பர்கள் இதில் வந்து நீங்கள் ஒரு குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக தினத்தந்தி படிக்கிறாங்க, குரூப் 4 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க. அதிகமாக இந்த எழுத்துக்கள் பண்ண நினைக்கிறவங்க, கட்டுரைகள் தமிழில் எழுத நினைக்கிறவங்க தமிழ் ஹிந்து, தினமணிலாம் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கிற நியூஸ். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ண வேண்டியது. ஒரு இன்ஸ்டியூட்டில் அசம்பிள் ஆகிட்டாலே நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுவீங்க. யாராவது உங்கள் நண்பர் வருவாங்க, ஒரு ஐடென்டிட்டி வரும், ஒரு அப்ரோச் வரும், இந்த எக்ஸாம் இப்படி தான் பண்ணு, இந்த வேக்கன்சி வருதுன்னு தெரியும் ஏன்னா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த ஒரு செட்டப்பில் வரதுனால வர ஒரு பெனிஃபிட்டு. கவர்மெண்ட் வந்து இந்த ஃப்ரீ அப்படிங்கிறத ஒரு பெரிய லெவலில் அவேர்னஸ் கொண்டு வரணும். அதில் டார்கெட் வந்து யூபிஎஸ்சியோ எஸ்எஸ்சியோ அட்லீஸ்ட் தமிழ்நாடு பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறக்கூடிய ரெப்ரசன்டேஷன் அந்த இடத்துல இருக்கணும். யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஆர்மி ஆர் அதர் எக்ஸாம்ஸு எங்கேயோ டன்பாட்டில் இருக்கிற இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைண்டில் ஒரு 7% தமிழ்காரங்க இருக்கணும். ஏன்னா ஆல் இண்டியா லெவலில் வர்றாங்க.
எஜுகேஷனாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும். அதுதான் ஒரு ஸ்டேட்டு தன்னை இந்திய அளவில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஆனால் பண்ணக்கூடிய அதுதான் நம்ம டார்கெட்டு. அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, அவேர்னஸ்ஸு ஸ்கூலில், காலேஜில், வெளியில், கேம்பில், இது வந்து ஒரு அரசியல் தலைவர்கள் பண்ணுறது ஈஸி. இப்போ நானும் நீங்களும் 1 ஹவர் பேசினாலும் நான் என்னோடய வீடியோஸ் வந்து ஒரு லட்சக்கணக்கில் ரீச் ஆனால் கூட என்னால் அதை ஒரு லெவலுக்கு மேலே பண்ண முடியல. இதே வந்து ஒரு பெரிய லெவலில் பொலிட்டிஷியன் இருக்கவங்க அவங்க எடுத்து பண்ணாங்கன்னா ஈஸி. ஸோ இதை அரசியல் ரீதியாக பண்ண வேண்டிய நல்ல காரியம். அரசியல் ரீதியாக நல்ல காரியம் பண்ணுறதுக்கு ஸ்கோப் கம்மியாக தான் இருக்குது. அதில் இதெல்லாம் நல்ல காரியம். இதெல்லாம் அவங்க பண்ணணும். அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்கான பிளாட்ஃபார்ம் அரசாங்கங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கான சப்போர்ட்ஸை, ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸை கொடுக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஓப்பனாக சொல்லணும், லைப்ரரிக்கு லாஸ்ட் இயரோட பெரிய பட்ஜெட் அலாகேட் பண்ணாங்க. நான் ஸ்கூலில் இருந்தபோது எங்களுக்கு எவ்வளோ ஹேண்டியாக ஒரு கவர்மெண்ட் லைப்ரரி இருந்ததோ அந்தமாரி 100% இன்றைக்கி தமிழ்நாடு லைப்ரரி இல்லை. 100% இல்லை. எங்கேயுமே இல்லை லைப்ரரி. எல்லா லைப்ரரியும் பாலடைஞ்சு கிடக்கு. எல்லாமே பழைய புக்காக இருக்குது. யாருலையுமே போஸ்டிங் இல்லை. அதை யாரும் எந்த யூத்தும் போய் இப்போ நாங்கள் இருந்த காலத்தில் சாட்டர்டே சண்டேல அட்லீஸ்ட் 15-20% போய் லைப்ரரியில் உட்காந்துருப்பாங்க. அப்படி ஒரு சீனரியை நான் பார்க்கல. எக்ஸப்ட் சிவில் சூஸ் படிக்கிறவங்க, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க தவிர லைப்ரரிக்கு வர யூத்தே இல்லை. நீங்கள் இங்கே இருக்க அண்ணா லைப்ரரி, மதுரையில் இருக்கிற கலைஞர் லைப்ரரி, இதுமாரி பெரிய லைப்ரரி, நல்ல பில்டிங்ஸ், எல்லாம் அருமையான பில்டிங்ஸு. அதில் இருக்கிற பசங்க அத்தனை பேரும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவன். அவன் வந்துட்டவன் புதுசாக வரவன் எப்படி வருவான்? அவனை லைப்ரரிக்காக கூட்டுவாங்கன்றான். அந்தந்த வில்லேஜில் லைப்ரரி ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். இதெல்லாம் அரசாங்கங்கள் ஈஸியாக ஒரு 350 கோடியில் பண்ண முடியுது. ஒரு 5% ஆஃப் டாஸ்மாக் இன்கம். அதில் அழகாக பண்ணிட்டு போகலாம். இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் லைப்ரரியை திறந்து வைங்க, வர்றான் வரல, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் ஒன்றும் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கிடையாது. இன்றைக்கி 2 பேர் வரான், நாளைக்கு 5 பேர் வரான், நாளைக்கு 15 பேர் வரான், வந்துட்டு போகிறான். ஆனால் அதில் வர்றவன் அந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்துடுவான். நான் சொல்கிறேன், இந்த படிக்கிற ஃப்ரேமுக்குள்ளே வந்துடுவான், இந்த எக்ஸாமுக்குள்ளே வருவான். இது வரல, அவன் பிஸ்னஸ் பண்ணுறான், பிஸ்னஸை ஜெயிக்கிறான்னா மகிழ்ச்சி. இங்கேயும் வரல, பிஸ்னஸும் பண்ணல, ப்ரைவேட்லேயும் வேலைக்கு போகல அப்படின்னா அது சிக்கல். இந்த என்டர்டெயின்மெண்ட் பாப்புலேஷனு ஒரு 10% மேலே போக போக ஒரு சமுதாயத்துக்கு டேஞ்சரஸ்ன்னு அர்த்தம். ஒரு சமுதாயம் வந்து தமிழ்நாடு இன்னும் 10% கிராஸ் பண்ணல. 1 கோடி இளைஞர்களில் இன்னும் 10 லட்சம் பேர் தாண்டலை. அதை 10 லட்சம் பேர் தாண்டும்போது வில் கெட் இன் டு அ செட் பேக். ஸோ இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். பட் இது ஆஸ்பிரண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் வந்து பெண்கள் படிக்கிறாங்களா, ஐஏஎஸ் ஆகணும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லையோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லையோ ஏதாவது இடத்துல பிளேஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய உமன்ஸ் எது மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க? ஏன்னா இப்போ மேலுக்கு வந்து ஒரு வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ப்ரெஷர் இருக்கிறதோட பெண்களுக்கு இன்னும் கூடுதலான ப்ரெஷர் இருக்கும் நம்ம சொசைட்டி பிரகாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா. இதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை அதுக்கு அவங்க சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டியாக அவங்க நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணணும்? இல்லை, விமனுக்கு வந்து இன்ஃபேக்ட் மென்னோட ப்ரெஷர் கம்மி நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு ரீசன், ஏன்னா அவங்க பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். இன்றைக்கி கேரியர் ஓரியன்டாக விமன் மாறுறாங்க. ஆனால் சொசைட்டி இன்னும் விமனை கேரியர் ஓரியன்டாக பார்க்கல. அந்த அர்ஜிலையும் இல்லை சொசைட்டி. நீங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு 22 வயசில் பையன் படிக்க வரான், பொண்ணு படிக்க வருதுன்னு வச்சுங்க. அந்த வீட்டில் எப்படியாவது நீ பாஸ் பண்ணுறாம்பாங்க. பொண்ணுகிட்ட கம்ஃபர்டபுளாக பாஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ கேரியர் வந்தால் தான் வாழ்க்கைன்னு அந்த பொண்ணை பார்க்கல அவங்க. ஆனால் பையனை பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு அதனால் கேரியர் வைஸாக ப்ரெஷர் கம்மி. மேரேஜில் ப்ரெஷர் இருக்குது. 26 வயசுக்கு மேலே அவங்க அம்மா அப்பாலாம் ஃபோன் பண்ணி என்ன கல்யாணமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடறாங்க. இது அந்த விமனுக்கு இருக்கிற ப்ரெஷர். விமன் வந்து அதனால் அவங்களுக்கு அட்டெம்ப்ட் குறைய. ஸோ 22 வயசில் விமனுக்கு 3 அட்டெம்ப்ட் 4 அட்டெம்ப்ட் கிடச்சா பெரிய விஷயம். 4 அட்டெம்ப்ட்டுக்கு மேலே எழுதுறது ஹோப் இஸ் டேஞ்சரஸ் தான் நான் சொல்லுவேன். ஹோப் இஸ் டேஞ்சரஸ் கேட்டகரியில் வந்துடுது 4 அட்டெம்ப்ட்டுக்கு மேலே. ஸோ விமனுக்கு அந்த விஷயம். இங்கே வந்து தனியாக தங்கி படிக்கிறதுல நிறைய ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது, சேஃப்டி இருக்குது. ஸோ இப்போ நிறைய இன்ஸ்டியூட்ஸு நிறைய இதில் வந்து அக்காமடேஷன்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் அந்த இதில் அவங்களுக்கான மற்ற சில பிரச்சனைகள் வரும். இந்த ரேஸில் வந்து பெண் வந்து இப்போ நம்ம நிறைய வில்லேஜில் வந்து ஒரு பொண்ணுங்கிட்ட நான் சொல்கிறது, இங்கே வந்து நீ பாஸ் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போனால் தான் உன்னைய பார்த்து ஒரு 5 பொண்ணை படிக்க அனுப்போம். இங்கே போய் நீ சக்ஸஸ் ஆகட்டாலும் பரவாயில்ல, வேறு மாதிரியான பஞ்சாயத்தில் மாட்டிக்கிட்டேன்னா, வேறு மாதிரியான கல்யாணங்கள், வேறு பிரச்சனைகள் இதில் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஊர்லேருந்து அனுப்புகிற 5 பொண்ணுங்க அனுப்ப மாட்டாங்க. பட் அதுவும் தப்பு இல்லை. ஆனால் அந்த சொசைட்டி அப்படி இருக்குது. நான் பார்க்குறது அந்த 5 பொண்ணுங்களை பற்றி. ஸோ இதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு உண்டுன்னு சொல்லுவேன். நீ அங்கேருந்து வந்துட்ட,
உன்னை உங்கள் அம்மா அப்பா தைரியமாக அனுப்பிட்டானுங்க. இன்னொரு 25, 30 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா 50 பேர் வந்திருப்பான். 50ல் 10 பிரச்சனையா இருக்கும், 10 நல்லாயிருக்கும். அந்த ஆவரேஜ் செட் ஆகிக்கும். இதில் 1, 2 வர்றதுனால இருக்கிற சேலஞ்ச் இது. ஸோ நல்லாவும் பண்ணுறாங்க. பெண்கள் வந்து அவங்களுக்கு மற்ற டிஸ்ட்ராக்ஷன் ஆண்கள் அளவுக்கு இல்லை. அதனால் பெண்கள் கொஞ்சம் பாசிங் பர்சன்டேஜ் குரூப் 1ல் பயங்கர ஜாஸ்தி. குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாப் போஸ்ட்டில் 30 to 40% மினிமம் பொண்ணுங்க வச்சுருக்காங்க. டிசி சில பேட்ச்லாம் டிஎஸ்பியில் 12 பேரில் 8 பேர் பொண்ணுங்கள்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். பேலன்ஸ் பண்ணுது சொசைட்டி. பட் திருப்பி பாய்ஸ் மேக்கப் பண்ணிடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாய்ஸ் மேலே எப்பயுமே மேக்கப் பண்ணுவாங்க. பட் இட் வில் கம். ஸோ அதனால் பொண்ணுங்களுக்கு பெருசாக ஆட் பண்ணுறதில்ல. தே ஆர் ஆல்ரெடி இன் குட் அச்சீவ்மெண்ட் மோடு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக இந்த யூபிஎஸ்சி தேர்வுகள் தாண்டி எதெல்லாம் இன்னும் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது, சமூகமாக என்ன மாற்றம் செய்ய வேண்டியது இருக்குது, அரசாங்கத்தோட ரோல்ஸ் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.